வண்ணமிதில் எக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரைமுகனும் தனித்தனவும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிழமை சிறப்பியந்து செயமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. விழாவையும் மங்கள நிகழ்வாக தொடங்குவது வழக்கம். சட்டக்கல்லூரியின் முதல் விழாவை குத்துவிளக்கு ஏற்றி மங்களமாக தொடங்குவதற்காக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாகரீகம் துலாக்கோலில் தொங்கிக் கொண்டிருக்கும் இக்காலத்தில் நாம் எவ்வாறு உருக்கொள்கிறோமோ அதை சிறந்த வழக்கறிஞர்களை உருவாக்க துடிக்கும் நம்முடைய சட்டக்கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் பி அங்கேற்கண்ணி அவர்கள் வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 செலிப்ரேட் பண்ணாங்க. இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான தினம். நமக்கு நம்ம சட்டக்கல்லூரி ஆரம்பிச்சு முதல் முறையாக நம்ம இந்த தினத்தை கொண்டாடுறோம். அதுலேயும் ரொம்ப நமக்கு ஒரு ப்ரிவிலேஜான விஷயம் என்னென்னா, ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஐயா அவர்கள், திரு புகழேந்தி ஐயா அவர்கள் நம்ம விழாவிற்கு சிறப்பு தந்தது நம்மளுடைய சட்டக்கல்லூரிக்கு மட்டுமல்ல, GTN நிறுவனத்துக்கே மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். ஐயா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ முதலில் I welcome our Honorable Justice Thiru Pugalendhi Sir, Madras High Court, and I welcome our Honorable, our Chairman, Line Dr. K. Ratnam Sir, and I welcome our Chief Guest, our felicitation address by our Director, Durai Sir, and I also welcome our special guest, resource persons, Swami Durai Sir, Thiru Swami Durai Sir. He is the senior advocate. He is also held various positions in various academications and also a secretary bar association. And also I welcome Thiru M. Karunanidhi Sir, a very great eminent person who is a law commission member of New Delhi. And I welcome Dr. V. Prabha Shivashankar. Now she is working as associate professor in Manakala Vinayar Law College, Pondicherry. She has come a long way for this function, even without carrying this Mandal Poyal everything. She has taken very much efforts. Thank you. And I also welcome our college special guest, our Arts College special guest, Dr. Balagurusamy Sir. And our special guest, Dr. N. Markandeyan Sir, Academic Director. And our special guest, Dr. U. Nadarajan Sir, Vice Principal of Self-Supporting Programs. And I also invite our Ma'am, GTN College of Nursing Principal, Vasna Mani Ma'am. And a special invitation to our Special Officer, Venkatesha, who has taken much efforts for our law college and who has put these things in our thing. And a very special thanks to our Vice Principal Sir and Sudalimuthu Sir, without whose support, definitely, I cannot run the college with all the efforts of him and cooperation. We are doing this function a great, grand success. It is a great, grand success not only because of all the help, and it is the God of Almighty who help us to
inaugurate this function in a successful manner. So I welcome one and all my students and my old students who have come from various law college, from Pondicherry, Asaram Law College, and some of my friends. Thank you so much and welcome one and all on behalf of the institution, GTN Group of Institution, on behalf of our director, on behalf of our chairman, and on behalf of our special officer. And once again, I welcome you all. Thank you. என் இனிய அன்னை தமிழை வணங்குகிறேன். நம்முடைய GTN கலைக்கல்லூரியினுடைய மிக நீண்ட வரலாற்றிலே அதனுடைய வரலாற்று பொக்கிஷமாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த மனித உரிமைகள் தினத்திலே அந்த மனித உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதியரசர் மரியாதைக்குரிய ஐயா திரு பி. புகழேந்தி அவர்களே, இந்த நல்ல விழாவினுடைய முக்கியத்துவத்தை கருதி, மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருதி இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய மூத்த வழக்குரைஞர் மரியாதைக்குரிய கே. சாமிதுரை அவர்களே, இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவத்தையும் இம்மாணவர்களுடைய அன்பையும் போற்றுகின்ற வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய சட்ட ஆணையத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்குரைஞர் எம். கருணாநிதி அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய பாண்டிச்சேரியினுடைய ஸ்ரீ மணக்குள விநாயக கல்லூரியினுடைய பொறியியல் கல்லூரியினுடைய பேராசிரியை மரியாதைக்குரிய முனைவர் வி. பிரபா சிவசங்கர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய இயக்குனர் எனது அன்பு மகன் துரை அவர்களே, மிகச்சிறப்பானதொரு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சட்டக்கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் அங்கேற்கண்ணி அவர்களே, அதைப்போல இந்த விழாவில் முடிந்து நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற சட்டக்கல்லூரியினுடைய துணை முதல்வர் சுடலைமுத்து அவர்களே, GTN கல்லூரியினுடைய சக நிறுவனங்களுடைய முதல்வர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இந்த நல்ல விழா சிறப்பதற்காக பல்வேறு இடங்களிலே வந்திருக்கக்கூடிய வழக்குரைஞர்களே, இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களே, குறிப்பாக பத்திரிகை தொலைக்காட்சியை சார்ந்த ஊடகத்துறை நண்பர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய தலைமை விருந்தினரை போல எதிர்காலத்திலே நானும் இந்த கல்லூரியிலிருந்து புறப்பட்டு வருவதற்காக இந்த கல்வியை படிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று ஒரு வீரத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எம்முடைய சட்டக்கல்லூரியினுடைய இருபால் மாணவ செல்வங்களே, ஏனைய மாணவ செல்வங்களே, இந்த நல்ல நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் அவர்களே, ஏனைய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எம்முடைய GTN கலைக்கல்லூரியின் சார்பாக
இந்த நல்ல நாளிலே வீரம் செறிந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகள் இருந்தாலும் கூட ஒரு பொன்விழாவை கண்டு கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியிலே, குறிப்பாக தென் தமிழகத்திலே ஒரு சிறப்பான கல்லூரி என்று பெயரெடுத்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டம் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒரு கல்லூரி என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த கல்லூரியில் புதிய கல்விக் கொள்கையின்படி கல்லூரியிலே அனைத்து விதமான பாடப்பிரிவுகளும் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும் சரி, அல்லது இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு ஏழை எளிய மாணவர்களும் சட்டக்கல்வியை பயின்று அந்த சட்டக்கல்வியின் மூலமாக இந்த நாட்டினுடைய சட்டத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்கு இந்த பகுதியிலே இந்த கல்லூரியும் ஒரு உறுதுணையாக இருக்கின்றது என்ற நோக்கத்தில் தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் அந்த டீம்டு யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு பிறகாக முதலிலே இந்த வருடத்தில் தமிழகத்திலே முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தனியார் சட்டக்கல்லூரியில் நம்முடைய சட்டக்கல்லூரி முதலில் ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்துவதற்காக இசைவு தெரிவித்து மாணவர்களுக்கு இன்றைக்கு மனிதனுடைய உரிமைகளை பற்றியுமெல்லாம் சொல்லி உங்களுக்கு சிறந்த அறிவுரையை சொல்லி நீங்களும் எங்களை போன்ற நீதி அரசராக வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நீதி அரசர் ஐயா புகழேந்தி அவர்களுக்கு எம் மாணவர்களின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, பொதுவாக தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகள் இருந்தாலும் இந்த பகுதி என்பது தமிழகத்தில் ஒரு வறண்ட சூழ்நிலையுடைய மிகவும் பின்தங்கிய அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதனால் இந்த கல்லூரி ஏழை எளியவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், அவர்களும் இந்த சமூகத்திலே உயர்வு பெற வேண்டும் என்ற அடிப்படையான நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி அதனுடைய பயணத்திலே தொடர்ச்சியாக அந்த சேவைகளை செய்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்லூரியானது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் விளையாட்டில் குறிப்பாக முதலிடத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் விளையாட்டில் நாங்கள் முதல் நிலையிலே கடந்த 10 ஆண்டுகளாக இருந்து வருகிறோம். அதற்கு உதவியாக இந்த ஒரு 250க்கு மேற்பட்ட கிராம பகுதியை சார்ந்த தாய் தந்தை இழந்தவர்கள் அல்லது ஏதாவது ஒரு துறையிலே பாண்டித்தியம் பெற்ற மாணவர்களை ஒரு 250 மாணவர்களுக்கு மேல் அவர்கள் உண்ணுகின்ற உணவு, உடுத்துகின்ற உடை, இருக்கின்ற இருப்பிடம் இவற்றை இலவசமாக கொடுத்து அவர்களுக்கு ஒரு இலவச கல்வியை போதிக்கின்றோம். அதைவிட மேலாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள் ஒரு 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு 24/7 என்று சொல்லி இயங்கக்கூடிய ஒரு குருதி வங்கியை தமிழகத்தில் எந்த நேரமும் வழங்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி, இந்த சமூக நலனிலே அக்கறையுடைய கல்லூரியாக இந்த கல்லூரி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய இந்த கல்லூரியானது எதிர்காலத்தில் உங்களை போன்ற பெரியவர்கள் நல்லவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒரு சிறந்த சட்டக்கல்லூரியாக அமைய வேண்டும். அதற்கு உங்களை போன்ற பெரியவர்களுடைய நல்லாசி வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதோடு, நாங்கள் எத்தனையோ படிப்பு வகைகளை இந்த கல்லூரியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6500 மாணவர்கள் படிக்கின்ற கல்லூரியாக இந்த கல்லூரி இருந்தாலும் கூட, இத்தனை வகுப்புகள் இத்தனை கோர்ஸுகள் நாங்கள் தொடங்கினாலும் கூட இந்த சட்டக்கல்லூரி அந்த சட்ட மாணவர்களுக்கு உங்களை போன்ற சட்டம் பயின்றவர்கள் நீங்கள் இந்த கல்லூரியை ஆரம்பிங்கள், நாங்கள் வருடம் முழுவதும் உங்களுக்கு நாங்கள் பாடம் வெளியிலே இருந்து வழக்கறிஞர்கள் வந்து நடத்துகிறோம் என்று சொல்லுகின்ற வேறு எந்த அமைப்பிலும் நான்
தமிழகத்தில் இது போன்ற ஒரு ஒற்றுமையையும் எங்களுக்கு ஆதரவையும் அளித்திருக்கக்கூடிய ஒரே துறையாக இந்த சட்டத்துறை விளங்குகிறது என்பதில் உண்மையிலேயே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதைவிடவும் மேலாக நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் வெளியிலே சற்று நேரம் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 5 நிமிடத்தில் இந்த உலகத்தை என்னவென்று புரிந்து கொள்கின்ற அளவிற்கு மிக துல்லிதமாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஒரு மருத்துவர் தான் ஒரு உயிரை கடைசி நேரத்தில் போராடி காப்பாற்ற முடியும் என்று. ஆனால் அந்த மருத்துவர் ஒரு வியாதியஸ்தனைத்தான் காப்பாற்ற முடியும். ஆனால் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனை, அவனுக்கு உண்மையான ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய, அவனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய, சட்ட ரீதியாக தவறு செய்த ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு துறை இந்த உலகத்திலே இருக்கின்றது என்று சொன்னால் அதிலும் சட்டத்துறை, அதிலும் குறிப்பாக தமிழகத்தினுடைய சட்டத்துறை என்று சொன்னார். அதைவிடவும் மேலாக ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், மருத்துவர் தான் நேற்றோ அல்லது 4 மாதத்திற்கு முன்போ 3 மாதத்திற்கு முன்போ ஒரு படிப்பை படித்து அது என்ன மருந்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறதோ அந்த மருந்தை கொடுத்தால் குணப்படுத்த முடியும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீர்கள். அதை விடவும் மேலாக நேற்றைய தினம் இல்லை இன்றைக்கு காலையில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கினுடைய மேற்கோள்களை காட்டி அப்போது அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த துறையில் வெற்றி பெற முடியும் என்கின்ற அந்த ஒரு அப்டேட் சூழ்நிலையை உடனுக்குடன் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய புள்ளி விவரங்களை, சட்ட நுணுக்கங்களை தெரியப்படுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு நாட்டிலே இருக்க படிப்புகளிலே மிகச்சிறந்த படிப்பாக இந்த சட்ட படிப்பு இருக்கிறது என்கின்ற முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த கல்லூரியிலிருந்து பொதுவாக ஒரு துறை என்கின்ற பொழுது ஒரு கல்லூரியாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அந்த கல்லூரியில் முதல் மாணவர்களும் சரி, அதை ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் சீஃப் கெஸ்ட்டுகளும் சரி, வாழ்நாளிலே அந்த வரலாற்றிலே இடம்பெறக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் இந்த கல்லூரியினுடைய வரலாற்றிலே இடம்பெறக்கூடியவர்களாக நீங்கள் எல்லாம் இருப்பீர்கள் என்று சொல்லி, நீங்களும் அவர்களை போன்ற நீதி அரசர்களாக வந்தால் அது இந்த கல்லூரிக்கும் இந்த கல்லூரியை நிர்வகிக்கக்கூடிய எங்களுக்கும் பெருமை என்கின்ற செய்தியை சொல்லி, இந்த அளவிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி அறிதலை சொல்லி நீதி அரசரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய கல்லூரியின் தாளாளர் லைன் டாக்டர் கே ரத்தினம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு நீதி அரசர் பி புகழேந்தி அவர்களுக்கு பொன்னாடை about his profile, a small introduction about him. If I go for a long introduction, the whole session, the whole day will get over. So I am going to give a short introduction. So Justice Pugalandi sir is a native of Virudunagar district, and he started his career as profession in the year 1990 as a Mofussil advocate, and his lordship was appointed as a special government pleader for government of Tamil Nadu on 25/5/2011, and he was also a special government pleader, and he has dealt with many sensible cases
relating to granites and all mining related cases, and he is instrumental in writing 372 granite related cases alone. His commitment has made him to the dizzy height of appointment of Additional Advocate General for the Government of Tamil Nadu in the year 2016, and his lordship has also appeared before Supreme Court and High Court in various cases and also in consumer forums, and he has written a handbook on criminal law, published a book on Indian Penal Code, and he has written a series of short stories under the topic Terkatti Kolaigal, and which was published in magazine, and he has also written a story called Terkatti Kolaigal, namely Kovilpatti Bulandevi, and it was later screened as Kovilpatti Veeralakshmi in theatres. As a judge, his lordship has given several important judgments relating to online games, relating to pre-functionary investigation conducting prosecution, relating to query, relating to reforms in banking, relating to removal of water body encroachment, and relating to alternate forms of medicine Siddha. And apart from that, our justice has resumed 2 centrally funded courses, MTech courses for the academic year 2021, and which was yearly cancelled, and implementation of 7.5 of reservation for the government school students in NEET examination. And our Honorable Justice has been done very remarkable judgments for our judiciary, and I am very honorable to welcome our Justice Sir to give a few words about the Human Rights Day, and I invite our Chief Justice to give inaugural address. Welcome, sir. Mr. Chairman, Secretary and Correspondent, Mr. Ratnam of GTN Group of Institutions, the Principal of GTN Law College, Vice Principal and other faculty members of this institution, Mr. Swamidurai, Senior Advocate from Madurai High Court, Mr. Karunanidhi, Law Commission Member, and Dr. Prabha Shivashankar, Associate Professor of Manakula Vinayakar Engineering College. Dear students, ladies and gentlemen, good morning to all of you. Today is a memorable day for you all, and your chairman has also complimented that it is a historic day, that it is a first function of this college, and I thank the college administration for having provided an opportunity for me in your history. What is the speciality today? 10th December is celebrated as Human Rights Day. What is the speciality in it? This day is declared as universally a day for human rights. This is the human rights was declared as universally is entitled for all the human being. From that only we deserve and we derive all our rights. நீங்கள்லாம் லா காலேஜ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் டேவை முதல் ஃபங்க்ஷனாக நீங்கள் கொண்டாடுறீங்க. அதையும் பெரிய லெவலில் ஒரு நீதிபதியை வரவழைச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க. அது பிகாஸ் ஆஃப் தி எஃபர்ட்ஸ் டேக்கன் பை தி அட்மினிஸ்ட்ரேஷன் இட் அப்பியர்ஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன். உங்கள் காலேஜ் பிரின்சிபால்
has persuaded like anything, and she made me to come here, and I congratulate her. நாம சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாகியும் நமது பெண்கள் எந்த அளவுக்கு நம்ம இந்த நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப மினிமம். நம்ம பார்லிமெண்ட்லேயோ இல்லை நீதித்துறையிலையோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ்லேயோ போதுமான அளவு பெண்களுக்கான அங்கீகாரமோ இடமோ இல்லை. ஆனால் பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தால் அவர்கள் எப்படி சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதற்கு உங்கள் கல்லூரி முதல்வர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அதாவது பெண்களுக்கு ஏன் இந்த சம வாய்ப்பு அளிக்கப்படவில்லை? நமது மூதாதையர்கள் பெண்களை வீட்டிலேயே அடிமைகள் போல் வைத்திருந்ததனால்தான் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. பெண்களை அவர்களுக்கு உரிய உரிமையை அளிக்காமல் அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்காமல் இருப்பதும் கூட ஒரு மனித உரிமை மீறல். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதனாக வாழ்வது என்பது வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த கௌரவமான ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள்தான் இந்த மனித உரிமைகள். இந்த உரிமைகள் தனிப்பட்ட ஒருவருக்கு கிடையாது, அனைவருக்கும் உரித்தானது. எந்த ஒரு மனிதனும் நிறத்தாலோ மதத்தாலோ மொழியாலோ கலாச்சாரத்தாலோ அவர்களுடைய பாலினத்தின் அடிப்படையிலோ அவர்கள் பாகுபாடு பார்க்கக்கூடாது. இதுதான் நமது அடிப்படை உரிமைகள். இந்த உரிமைகளை நிலைநாட்டிய நாள் இந்த நாள். அதனால்தான் நாம் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் நாம் வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடும் அளவதற்கு கூட இந்த ஹியூமன் ரைட்ஸ் டேவை கொண்டாடுவதில்லை. இந்த 1948 யுனைடெட் நேஷன்ஸில் this day has been declared as a universal declaration for human rights. இந்த universal declaration of human rights is the basic thing for our fundamental rights in part 3 and part 4 of our constitution. இதன் அடிப்படையில் தான் இந்த universal declaration of human rights by the United Nations அடிப்படையில் தான் நமது அடிப்படை உரிமைகள் உருவாக்கப்பட்டன நமது கான்ஸ்டிடியூஷனில். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளின் அடிப்படையில் தான் இன்று நாம் ஒரு சுதந்திரமான ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இந்த அடிப்படை உரிமைகள் இன்று வளர்ந்து கல்வி ஒரு அடிப்படை உரிமையாகி இருக்கிறது. ரைட் டு பிரைவசி இஸ் ஆல்சோ பிகம்ஸ் எ ரைட் நவ். இது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம, அதாவது ஒரு நல்ல காற்று, ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல காற்று, நல்ல குடிநீர், இவை எல்லாமே அடிப்படை உரிமைகள். ஒரு கௌரவமான வாழ்க்கை, ஒரு சுகாதாரமான சூழ்நிலை, சுகாதாரம், இது எல்லாமே நமக்கு அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் இன்றும் பலருக்கு மறுக்கப்படுகின்றன. இன்னும் எத்தனை இடத்துல நாம் இன்னும் தீண்டாமை கொடுமைகள், பெண்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லாதது, பெண்கள் வேலைக்கு போனாலும் பாதுகாப்பு இல்லாதது, இப்படி எவ்வளவு விஷயங்களை இன்னும் நம்ம டே டு டே பேசிஸில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒரே இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரியான சமமான ஊதியம் இல்லாதது, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மனித உரிமை மீறல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன இன்றைய சூழலிலும். இந்த மனித உரிமைகளை
கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உரிமைகள் சரியாக வழங்கப்பட வேண்டுவதை செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்தின் கடமை. அது சரியாக வழங்கப்படுகிறதா, சரியாக கொடுக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மனித உரிமைகளை, அவர்களின் உரிமைகளை நீங்கள் அவர்களுக்கு தெரிவித்து செய்யக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பிலே நீங்கள் இந்த லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி, ஏன் அனைத்து மாணவர்களும், ஒவ்வொரு மாணவர்களுமே உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் நீங்கள் எந்தெந்த வகையில் அவர்களுடைய மனித உரிமைகள் மீறல்கள் நடக்கிறதோ அந்த இடத்தில் அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு நீங்கள் சரியான வகையில் வழிகாட்டினீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய பணி. ஒரு லா ப்ரொஃபஷன்றது, ஐ வுட் சே that it is a fortunate for all of you. இதன் மூலமாக, அதாவது உங்கள் சேர்மன் சொன்னார், அதாவது மெடிக்கல் ப்ரொஃபஷன் தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த ப்ரொஃபஷன்லேயும் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். உயிர், டாக்டர் ப்ரொஃபஷன் இஸ் டேர்ம்ட் as a noble profession because they could save the life. But மானம் உயிரினும் மேலானது. இந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒவ்வொருத்தருடைய அடிப்படை உரிமைகளையும் அவனுடைய அடிப்படை உரிமைகளை காப்பாற்றினாலோ அவனுடைய மானத்தை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள், அவனுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பணி இந்த பணி. ஆனால் நாம் எதுக்காக இந்த லா ப்ரொஃபஷனை நம்ம செலக்ட் பண்ணுறோம்? நல்ல லுக்ரேட்டிவ் சேலரி, நல்ல ஒரு பாஷ் லைஃப், பவர். எதுக்காக நீங்கள்லாம் இப்போ லா ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணீங்க? எனி ஒன் ஆஃப் யூ கேன் டெல் மீ, எதுக்காக நீங்கள்லாம் லா ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணீங்க? டு பிகம் அன் அட்வொகேட், டு பிகம் அன் எம்எல்ஏ? எதுக்காக? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. எஸ், to serve the justice. You need not serve the justice, serve the people to get the justice. Very good. அதாவது நம்ம எல்லாரும் நம்ம பேருக்காக சொல்லலாம், நான் இதுக்காக உட்காருங்க, நான் ஜஸ்டிஸுக்காக நான் லா ப்ரொஃபஷனுக்கு வந்தேன் அப்படின்னு. உண்மை அது கிடையாது. நம்ம அட்வொகேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஸ் அ லா ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிட்டு நம்ம வண்டியில், பைக்கில் ஆஸ் அ ரைட் டு வயலேட் லாஸ், எங்களுக்கெல்லாம் இது கிடையாது, டிராஃபிக் ரூல்ஸ் எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத முதல்ல அதை தான் நம்ம நிறைவேற்றுறோம். வீதியில் இறங்கி போராடுறோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் சண்டை போடுறோம். இதை தானே நம்ம செஞ்சிட்ருக்குறோம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க உறவினர்கள்ட்ட, அவங்க நண்பர்கள்ட்ட, அவங்க கிராமத்தில் இருக்கிற அப்பாவி ஏழைகள்கிட்ட போய் நீங்கள் எப்படி இந்த நிலைமையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, அந்த உரிமைகள் எப்படியெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு, இந்த உரிமைகளை நீங்கள் அந்த மீட் எடுக்கலாம், எப்படி அந்த விஷயங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் அணுகி அதை கிடைக்கப்பெறலாம் அப்படின்னு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதை ஆர்வமாக செஞ்சுருக்கிறோம். இப்படி செஞ்சால் ஈவன் பிஃபோர் பிகமிங் அன் அட்வொகேட் யூ கேன் டூ சம்திங் டு த சொசைட்டி. செய்வீங்களா நீங்களாம்? பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். பட் இதுதான் ஒரு ரைட் ஸ்பிரிட் ஆஃப் இருக்கணும். நான் உங்களை குறை சொல்லலை. நானுமே லா காலேஜ் எப்படி ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு எந்த காலேஜ்லேயும் சீட் கிடைக்கல, அதனால தான் நான் லா காலேஜை ப்ரிஃபர் பண்ணேன். அது மட்டுமே காரணம் இல்லை. நான் மேத்தமெட்டிக்ஸில் வீக்கு, அதனால் எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்னால் பயம். இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு சீட் கிடைக்கல, அதனால் நான் லா காலேஜில் செலக்ட் ஆனேன். அதை விட இன்னொரு காரணமும் ஒன்று இருக்குது. நான் என் வீட்டிலேருந்து கல்லூரிக்கு போகிற, என்னுடைய பள்ளிக்கு போகிற வழியில்
நீதிமன்றம் இருந்துச்சு. அந்த நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்கள்லாம் நல்லா கோட் போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலாக பைக்கில் அப்படி போகிற பார்க்கும்போது ஒரு ஹீரோ அப்படி ஸ்டைலாக ஒரு பைக்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த கோட்டுக்கு ஆசைப்பட்டும் சேர்ந்து தான் நான் லா காலேஜில் ப்ரொஃபஷனில் சேர்ந்தேன், லாவில் சேர்ந்தேன். ஏன் இப்போ கூட உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது உங்கள் விழா ஏற்பாட்டர்கள்லாம் என்கிட்ட, சார் நீங்கள் கோட் சூட்டில் வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வழக்கமாக வேஷ்டி சட்டையில் போகிறவன். ஸோ உங்கள் விழா ஏற்பாட்டாளர்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி கோட் சூட்டில் வந்திருக்கிறேன். 75 வருஷம் ஆகி, இண்டிபெண்டன்ஸ் ஆகி 75 வருஷம் ஆகியும் இன்னமும் நம்மளுக்கு இந்த கோட் சூட் மேலே இருக்கிற மோகம் போயிருக்கா? இந்த கோட் சூட் நம்ம நிலத்துக்கோ நம்ம பூமிக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க நாடு, குளிர் நாடு, அவங்களுக்கு இந்த கோட் சூட் தேவை. நம்மளுக்கு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸே போதுமானது தான். சாதாரண ஒரு அரையாடையை உடுத்தி தான் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து கத்தியின்றி இரத்தமின்றி சத்தியாகிரக போர் நடத்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரே மகாத்மா காந்தி. அவர் எந்த ஆடையை உடுத்திருந்தார்? அரையாடை, மேலாடை அவர் அணிந்ததில்லை. அவர் லண்டனுக்கு அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது கூட, அவங்களுடைய மீட்டிங்க்கு போகும்போது கூட he preferred only அரையாடை. அதில் உறுதியாக இருந்தார் அவர் ஏன் அந்த அரையாடையை உடுத்தினார்னு தெரியுமா? என்னுடைய மக்களுக்கு சரியான உடை இல்லை, எனக்கு மட்டும் எதற்கு கோட் சூட் என்று சொன்னவர் அவர். அவரால் தான் நாம் இன்றைக்கு சுதந்திரம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோமே. நாம் ரோட்டில் போகும்போது நம்ம எனக்கு இல்லாத ரைட்டான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோமே, எல்லா இடத்துலையும் நம்ம ரைட்டுன்னு பேசிகிட்டு இருக்கோமே. இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் அவர் தான். ஆனால் அவர்கிட்டருந்தே நம்ம இந்த மனித உரிமையை பற்றி சொல்லலாம். அவருக்கு நேர்ந்த அந்த இன்சிடெண்ட், தென்னாப்பிரிக்காவில் நடந்த அந்த இன்சிடெண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ரயிலில் பயணம் செய்யும்போது அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார். அவர் இதே மாதிரி கோட் சூட் தான் போட்டுட்டு இருந்தார், டிக்கெட்டும் எடுத்திருந்தார். அப்படி இருந்தும் அவர் பெட்டியிலிருந்து காலால் உதைத்து தூக்கி எறியப்பட்டார். ஏன்? நீ கருப்பு நிறத்தைச் சேர்ந்தவன், என்னுடன் பயணம் செய்வதா என்று அந்த வெள்ளையர்கள் அவரை எட்டி உதைத்து தூக்கி எறிந்தார்கள் பிளாட்ஃபாரத்திலே. அது ஒரு மனித உரிமை மீறல். அந்த மனித உரிமை மீறல், அன்று நடந்த அந்த மனித உரிமை மீறல் தான் நமக்கு மகாத்மாவை கொடுத்தது. அதை எதிர்த்து அவர் போராடியதனால்தான் மகாத்மா என்ற மனிதன் உலகத்திற்கு தெரிந்தான். அதன் பின் அவர் இந்தியா இங்கு நமது சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி நம்மளுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக் கொடுத்தார். அவர் மட்டுமல்ல, மகாத்மா மட்டுமல்ல, ஆப்ரஹாம் லிங்கனும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடியதனால்தான் ஆப்ரஹாம் லிங்கன் என்ற மனிதன் வெளியே வந்தான். மண்டேலா, இது மாதிரி ஒவ்வொருவரும், அம்பேத்கர், இப்படி ஒவ்வொருவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிதான் அவர்கள் தலைவர்களாக வந்தார்கள். அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர்கள் தான் தலைவர்களானார்கள். நீங்களும் மக்களின் உரிமைகளுக்காக போராடினால், மக்கள் உரிமைகளை நீங்கள் நிலைநிறுத்தினால், நீங்களும் ஒரு நாள் தலைவர்களாக உருவாகலாம். நீங்கள் அட்வொகேட்டாகித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் ஒரு மாணவனாகவே நீங்கள் எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கு நீங்கள் சென்று உங்களுடைய கிராமத்தில், உங்கள் பக்கத்து வீட்டில் அங்கு நடக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் அறிவுரைகளை கூறி அவர்களுக்கு சரியான வழியை நீங்கள் காட்டினால் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இன்று பெண்கள், எத்தனை பெண்கள் இன்று உலகளாவிய நிலவில், நமது பெண்கள், எத்தனை பெண்கள் நமது சிஇஓ ஆஃப் பெரிய பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி படிக்க முடியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி படிக்கும் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே இறைவனோட படிப்பில் யாருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அனைவருக்கும் ஒரே ரத்தம்தான், ஒரே அளவு மூளைதான். ஒவ்வொருத்தவனுடைய முயற்சியினால்தான் அவன் வெற்றி அடைவதும்
அவன் தோல்வி அடைவதும். உழைப்பையும் ஒழுக்கத்தையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் படித்தீர்கள் என்றால் நீங்களும் ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடைய முடியும். இந்த நல்ல நாளில் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் உரிமையும் அடிப்படை உரிமைகள் கிடைத்த இந்த நல்ல நாளில் இதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்லபடியாக படித்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அற்புதமாக உரையாற்றிய நீதியரசர் பி. புகழேந்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் லாயர்ஸ் சீனியர் அட்வொகேட் திரு கே. சாமிதுரை அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்புரையை நம்முடைய சட்டக்கல்லூரி முதல்வர் அவர்கள் வழங்குவார்கள். So I welcome our special guest, Thiru K. Samidurai sir, Secretary of Bar Associations. So I just want to give a brief of about our sir. So sir is a very senior advocate at Madurai High Court. He is a criminal lawyer with 31 years of teaching, 31 years of experience in member of Bar Council of India, and he is a senior mediator for Mediation and Counsel Center at Madurai High Court Bench. He is a standing counsel for Judicial Academy also. He is a practicing advocate from the year 1989 in both criminal sides, writ sides. He is also a member of Academic Council of Lady Dock College and also Thirumalai Nayakar College. His academic activities is publishing nearly 45 books. He has published 45 books. It also includes Tamil books, and he has written a book relating to human rights. So, sir has been invited as a special guest, not only for that. So, he has contributed a lot for the human rights, and he was also awarded a Best Humanitarian Lawyer Award by Tamil Nadu Kalki Ilakkiya Perumandram in the year 2020 and Award of Excellence by Tamil Nadu Chamber Foundation 2020. Besides this, he was also a former secretary of Bar Association. He was also a great speaker at various forums, including colleges on women's rights, child abuse and RTA Acts. At present, sir was the secretary of Indian Association of Lawyers, and now at present, he was also given a position in MBHA, இலக்கிய மன்ற தலைவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. So, he was also a legal advisor in Differently Able Welfare Association Madurai, IAB, Indian Association of Blind and Betham Special School, and he was also Ethic Committee Chairman in Apollo Specialty Hospital, Madurai, and he has held various activities. He has given various social activities to all places, given various legal awareness in various schools, and such an eminent and such very nice humanitarian person. I really want to welcome for this special function as a resource person. Now sir is going to deliver a speech on the topic human rights, commitment and practice. We welcome you, sir. நம்முடைய சீனியர் அட்வொகேட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் லாயர்ஸ் திரு கே. சாமிதுரை அவர்கள். This is the day Lord has made, we will rejoice and glad in it. Honorable Justice Mr. B. Pughalendi, Secretary and Correspondent of GTN Group of Institution, and Director Dr. Durai, Madam Principal, resource person, my colleagues, Advocate Mr. Karunanidhi, Dr. Prabhasti Sivasankar, members of the staff, and dear student friends. I am happy to participate in the National Workshop on Human Rights. Today my topic is human rights commitment and also practice. The theme for this year is of human rights, dignity, freedom and justice for all. This is the theme of this year. தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்குப் பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப பிறந்தேன் வளர்ந்தேன் மாண்டேன் என்பதை காட்டிலும் ஒரு தன்னிகரற்ற நீதித்துறையிலே
ஒரு நல்ல நீதியரசராக நம்மிடம் வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு மனித உரிமை தினம் சில கேள்விகளும் நான் உங்களிடம் கேட்பேன். நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். ஆன்சரும் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னா, பிகாஸ் நீங்கள் லீகல் ஃபெர்டர்னிட்டியாக உள்ளே வர்றதுனால சில கேள்விகள் நான் உங்களிடம் கேட்பேன். இந்த முதல் சர்வதேசத்தில் UDHR என்று சொல்லக்கூடிய மனித உரிமை பிரகடனம் முதல் தலைவியாக இருந்தது எலினார் ரூஸ்வெல்ட் என்ற ஒரு முதல் பெண்மணி தான் உலகத்திலேயே முதல் முறையாக மனித உரிமையினுடைய சாசனத்திலே இருக்கக்கூடிய பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெண் என்பதை இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதித்துறையிலே மாண்புமிகு நீதியரசர் சொன்னதைப் போல Part 3, Part 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஹியூமன் ரைட்ஸை பற்றி ஃபுல்லாக வந்துடுது. முழுக்க முழுக்க மனித உரிமைகளை பற்றி முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் பார்க்கக்கூடியதிலே இன்று சர்வதேச அளவிலே ஆர்டிக்கல் 30 வரை நம்முடைய இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி UDHRல இருக்கக்கூடிய 30 கான்ஸ்டிடியூஷனில் பிரிவுகள் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லா இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியும் செய்து கொண்டு வருகின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் UDHR 500 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த டிக்னிட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல், இதுதான் இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய தீமாக சர்வதேசம் முழுவதும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த டிக்னிட்டிக்கு சில வழக்குகள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதே போன்று ஃப்ரீடமுக்கு சில வழக்குகள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மேலும் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்று சொன்னால் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலிலே ராஜஸ்தானிலே பன்வாரி தேவி என்ற ஒரு பெண்மணி, அவள் ஒரு சோசியல் ஒர்க்கர். அந்த பெண்மணி ஒரு திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறாள். அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த குழந்தைக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? யாராச்சும் ஜஸ்ட் டெல் மீ. எவ்வளோ? 6 years ப்ளீஸ். எனி ஒன் ஆஃப் 12. யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே சொல்லுங்கள். 10, 1.5 years. 1.5 வயது குழந்தை திருமணத்தை இந்த பன்வாரி தேவி சோசியல் அங்கன்வாடியினுடைய ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவள் தடுத்து நிறுத்துகிறாள். அவளை அங்கே இருக்கக்கூடிய யார் தடுத்துனோட அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தின கோபத்தில் 5 பேர் சேர்ந்து பாலியல் வன்முறை செய்கிறார்கள். அவள் ஃபைட் பண்ணி அந்த எஃப்ஐஆர் போடுவதற்காக காவல் நிலையத்துக்கு போகிறாள். மிக மோசமான சூழ்நிலை. அதை எல்லாம் மாற்றி அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை செய்கிறார்கள். ரீசன் ஃபார் த அக்யூட்டல் இஸ் அவள் உடம்பிலே எந்த காயங்களும் இல்லை. சி இஸ் எ வில்லிங் பார்ட்டி என்று அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். இரண்டாவது சொல்லக்கூடியது மேல்தட்டு மக்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று. இதை சேலஞ்சு பண்ணி அப்பீல் அகேன்ஸ்ட் அக்யூட்டலாக மேல்முறையீடு போகிறாள். அங்கே போகும் பொழுது இந்த வழக்கிலே அங்கே தீர்ப்பு மாற்றப்படுகிறது. எல்லாருக்கும் தண்டனையை கொடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு பணி இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு டிக்னிட்டி கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே விசாகா என்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். 1997 விசாகா வர்சஸ் ராஜஸ்தான் என்ற ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே இந்த வழக்கு வருகிறது. நீதிமன்றத்திலே வரக்கூடிய இந்த வழக்கில் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய இடத்துல கான்ஸ்டியூஷனில் இது இருக்கா என்று பார்க்கிறார்கள். அதிலே உரிய பிரிவுகள் இல்லை என்று சொன்னவுடன் சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவை எடுத்து முதல் முறையாக பணியிடங்களிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு முழு பாதுகாப்பை தர வேண்டும் என்று ஒன்றை கொண்டு வருகின்றார்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 ஒரு சட்டம் வருகிறது. அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய விமனுக்கு ப்ரிவென்ஷன்
ரெட்ரஸல் ஆக்ட் என்று 2013 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் இன்றும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் இருக்குது, நீதித்துறையில் இருக்குது, அத்தனை துறைகளிலுமே அதை பயன்படுத்தி வருகின்றார்கள். வேலை பார்க்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே யாருக்காவது ஒரு பெண்ணுக்கு செக்ஸுவல் அபியூஸ்மெண்ட், ஹாரஸ்மெண்ட் இருக்குன்னு என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமையான தண்டனை. முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்படும். தவறு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள், அல்லது ரிமூவ் செய்யப்படுவார்கள், அல்லது அவருடைய சம்பளத்தை முழுமையாக பிடிக்கப்படும் என்ற முதல் சட்டம் நம்முடைய இந்திய நாட்டிலே இதை தடைமுறையாக கொண்டு வரப்பட்டு அதற்கு பின்னால் ஒரு பெண்ணினுடைய மானம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த வழக்கு இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் மிக முக்கியமான ஒரு வழக்கு என்பதை பார்க்க வேண்டும். உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றமும் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே பல தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு நீதியரசர் அவருடைய பெஞ்சில் 126 ஆண்டுகள் காவல் நிலையத்தை நடந்த ஒரு மிகப்பெரிய கஸ்டோடியல் மர்டர் நடந்த ஒரு வழக்கிலே, சாத்தான்குளம் வழக்கு எல்லாருக்கும் ஃபேமஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தீர்ப்பை கொடுத்தவர்களில் மாண்புமிகு நீதியரசர் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். 126 ஆண்டுகள் அந்த காவல் நிலையத்தில் இதுவரை வரலாற்றிலே மூண்டது கிடையாது. முதல் முறையாக மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் PN பிரகாஷ் அவர்களும் சேர்ந்து உத்தரவு போட்டு இந்திய வரலாற்றிலேயே சுதந்திரத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி அங்கே நடந்த அட்டூழியத்திலே டாக்குமெண்ட் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக அதை காவல் நிலையம் மூடப்பட்டது. ஏன் என்று சொன்னால் மனித உரிமை மீறல்கள் எங்கு நடந்தாலும் சரி அதை தட்டி கேட்கக்கூடிய தாரக மந்திரமாக நீதித்துறை இருக்கின்றன. நீதித்துறையில் இருக்கக்கூடிய நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதை பார்க்கிறோம். என் தந்தையார் நடத்திய ஒரு வழக்கை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். வாடிப்பட்டியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் நல்லகாமன் என்ற அவருடைய பெயர். அவர் மிலிட்ரியில் ரிட்டையர்டு அங்கேருந்து ஓய்வு பெற்று விட்டு வரும் பொழுது வீடை காலி செய்யலைங்கிறதுக்காக ஒரு ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஹீ இஸ் எ டெனன்ட். இந்த டிஸ்பியூட் ரிகார்டிங் டெனன்சி அதில் காலி பண்ண சொல்லக்கூடிய அந்த இடத்துல சொல்லப்போ மறுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய SI பிரேம்குமார் அவரை கையில் விலங்கு போட்டு நடு ரோட்டில் எடுத்துகிட்டு வர்றார், சினிமா படம் மாதிரி. அவங்க அம்மா சிசிய டீச்சர் அந்த ஆசிரியை அடிக்கிறார்கள். ஒரு வீடை காலி பண்ணுறதுக்காக அவரை எக்ஸர்வீஸ் மேனை விலங்கு போட்டு கூட்டு போகிறான். அந்த அம்மாவை மிக மோசமாக நடத்துகிறார்கள். என் தந்தையாரிடம் இந்த வழக்கு கொண்டு வருகிறார்கள். எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இருக்கிறனால இந்த வழக்கை பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தாக்கல் செய்கிறார்கள். குற்றவிடை நடைமுறை சட்டத்தில் 202 கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. 190, 200 மற்றும் 200 பிரிவுகளின் கீழே தாக்கல் செய்கின்றார்கள். இந்த வழக்கிலே அந்த பிரேம்குமார் இதுக்கு இடையில் அவர் எஸ்பியாக மாறுகிறார். SI டைரக்ட் செலெக்ஷனில் DSP, அதுக்கு பிறகு எஸ்பியாக மாறிவிடுகிறார். கீழமை நீதிமன்றத்திலே இருந்து சுப்ரீம் கோர்ட் வரை இந்த வழக்கு மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நீதியரசர் செல்வம் அவர்களிடம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால், மிக காட்டுமிராண்டித்தனமாக ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனை அடித்த இந்த எஸ்பியை ரிமூவ்டு ஃப்ரம் த சர்வீஸை நீதிமன்றம் அங்கீகரிக்கிறது என்று ஒரு மாபெரும் தீர்ப்பை கொடுத்தார்கள். நீதி 26 வருடங்களுக்கு பிறகு மதுரை உயர்நீதிமன்றத்திலே அந்த நீதி கிடைத்தது. நான் எங்கள் அப்பாவுடைய பழைய டிராஃப்டிங் எடுத்து பார்த்தேன். அந்த பிரேம்குமார் இசையாக இருக்க போடப்பட்ட அந்த வழக்கு இன்றைய தினத்திலே அந்த வழக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 2006 ஒரு பெரிய தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், நீதி வெல்லும், நின்று வெல்லும், நிச்சயம் வெல்லும். நீதி ஒரு நாள் செத்ததாக வரலாறு கிடையாது. ஒருவர் இன்றைக்கி நான் கண்ணியத்துக்கு உங்களுக்கு முதல் வழக்கு என்ன சொன்னேன்? எனி ஒன் ஆஃப் டெல் மீ. விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997. ஏன்னா தயவுசெய்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும்.
ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் டே சும்மா சாதாரணமாக நம்ம கொண்டாடிட்டு போகிறதுக்காக நாங்கள் வரவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அடுத்த ஒன்று, அதே ஆண்டில் மிகப்பெரிய தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த முக்கிய தீர்ப்பு என்னவென்று சொன்னால், டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற மற்றொரு வழக்கு. டிகே பாசு என்ற நாமத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருத்தரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக போய் போலீஸ் கைது செய்ய முடியாது. இந்த 11 கட்டளைகளை, குறிப்பாக 10 கட்டளைகள் இந்த கைது செய்ய வேண்டும் என்று கொண்டால் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு காவலர் பொதுவாக போலீஸ்காரங்க ஒருத்தரை கைது செய்யணும்னா என்ன செய்வாங்க? மஃப்டியில் போய் காலையில் 5 மணிக்கு போய் அவனை பிக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க, சட்டவிரோத காவலில் வச்சுருவாங்க. ஆனால் இந்த தீர்ப்பின்படி முதலிலே யூனிஃபார்ம் போடாமல் யாரையும் கைது செய்யக்கூடாது. பேட்ச், அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய நேம் பேட்ச் கட்டாயமாக இருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, அவர் எதற்காக கைது செய்கிறோம் என்பதை அந்த கைது செய்யக்கூடிய நபரிடம் தெரிவிக்க வேண்டும். இந்த செக்ஷன், இந்த கிரைம் நம்பர், நான் உங்களை கைது செய்கிறேன் என்பதை அவர் சொல்ல வேண்டும். நம்பர் 2. நம்பர் 3, அவருக்கு கைது மெமோ, தட் இஸ் அரெஸ்ட் மெமோ, அதை தயார் செய்ய வேண்டும். இந்த தயார் செய்ததிலே கையெழுத்து அருகில் இருக்கக்கூடிய 2 பேரிடம் கையொப்பம் கட்டாயமாக வாங்க வேண்டும். அதற்கு அடுத்து 24 ஹவர்ஸ்க்குள்ள அருகில் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவரிடம் அவரை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். அதுக்கு அடுத்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை அவருக்கு தேவை என்றால் செய்து தரப்பட வேண்டும். ஒருவேளை கைது செய்யக்கூடிய நபர் கோயம்புத்தூரில் இருக்காருன்னு சொன்னால் அந்த நபரிடம் உறவினர்களுக்கு தகவல் சொல்லி அவரிடம் கையொப்பம் பெற வேண்டும். அதற்கு அடுத்து டிஸ்பிளே, ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கைதுக்கான காரணங்கள், குற்ற எண், கைதினுடைய என்னென்ன செக்ஷன் எப்படி என்பதை அந்த கண்ட்ரோல் ரூம் போர்டில் கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே வழக்கறிஞர் வைத்துக்கொள்ளக்கூடிய உரிமையை, சாய்ஸ் ஆஃப் லாயர் என்பதை கொடுக்க வேண்டும் என்பதிலே மிக சிறப்பான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நம்முடைய இந்திய தேசத்திலே இன்று வரை பாராட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பதை இந்த அரங்கத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து ஒரு முக்கிய வழக்கு அர்னிஷ் என்ற ஒரு வழக்கு. 2014 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் வழக்கு. இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், கைது யாரை வேணாலும் எப்போ வேணாலுங்கிறது கிடையாது. நான் பெயிலபிளாக இருந்தால் கூட, கைது செய்வதற்குரிய குற்றமாக இருந்தாலும் சரி, பிணையில் விட முடியாத குற்றமாக இருந்தாலும் சரி, எஃப்ஐஆர் ஓட்ட உடனேயே ஒருத்தனை போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கக்கூடாது. அதில் உண்மை தன்மைகளை பார்த்துவிட்டு தான் அந்த கைதை செய்ய வேண்டும் என்று இந்த அர்னிஷ் குமார் என்ற ஒரு வழக்கிலே மிக முக்கிய தீர்ப்பை நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றம் அபெக்ஸ் கோர்ட்டிலே கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். காரணம், இன்றைக்கி பல தீர்ப்புகள் இன்றைக்கி நீதிமன்றத்தில் உண்மை தன்மைகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள். அதை கிடைப்பதற்காக இன்றைக்கி போராடப்படுகிறது. இன்றைக்கி நீதித்துறையில் ஒரு பெருமையான விஷயம் என்னவென்று சொன்னால், 65% பெண்கள் இங்கே முக்கிய பங்களிப்பாக நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவராக, சப்ஜட்ஜாக, உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக இன்றைக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பெருமையை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதில் குறிப்பாக இன்றைக்கி 16 பெண் நீதியரசர்கள் நம்முடைய உயர் நீதிமன்றத்திலே இருக்கின்றார்கள். இது மற்ற எந்த ஸ்டேட்லையும் இல்லாத பெருமை தமிழகத்திலே இருக்கிறது என்பதை நமக்கு பெருமையோடு பார்க்க முடிகிறது. இன்றைக்கி பெண்மை போற்றப்பட வேண்டும். தையலை உயர்வு செய் என்று சொன்னான் பாரதி. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பேவி பீணி வளர்த்திடும் பூசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்பதை பார்க்கிறோம். பெண்மையிலை அவர்களுக்கான பாதுகாப்பை இன்று நான் உங்களிடம் சில சட்டப்பிரிவுகளை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். நான் ஒரு இது கேட்குறேன், அது கரெக்டாக எந்த இயர் மந்த் டேட் சொன்னால் அவங்களுக்கு நான் ப்ரைஸ் தரலான்னு நினைக்கிறேன். நிர்பயா எந்த மாதம், எந்த வருடம், எந்த தேதி நடந்தது என்று யாராவது சொல்ல முடியுமா? செல்ஃபோன் பார்க்காம சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன்.
நானே சொல்லிடுறேன். 16/12 நமக்கு இருக்கக்கூடியதில் 2012 நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு இந்திய தேசத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் மூன்றுலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. இப்போ நான் கேட்குறேன், ஒருத்தன் ஆசிடை எடுத்து ஒரு பெண்ணு மேலே மூத்துறான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு முந்தி இருந்த சட்டங்கள் வேறு. 2012க்கு 13க்கு பிறகு இந்திய தண்டனை சட்டம் 326A படி குறைந்தபட்சம் அவனுக்கு 10 ஆண்டுகள் வரை தண்டனை தருவதற்கு சட்டத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். ஆயுள் தண்டனை வரை தர முடியும். ஹோல் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அத்தனை செலவையும் அவன்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமின் மூலமாக அரசாங்கம் சம்பவம் நடந்த 15 நாட்களுக்குள் 3 லட்சம் ரூபாய் உடனடியாக கொடுக்க வேண்டும். இது நமக்கு கிடைத்த ஒரு இந்த வரலாற்றில் இந்த ஒரு உயிர் நிர்பயாங்கிறது பஸ்ஸில் போகப்ப இன்க்ளூடிங் 2 ஜுவனைல் அவங்க ரேப் பண்ணது மட்டும் இல்லை, அவளை நேக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் எடுத்து வயிற்றில் குத்தி குடலை வெளியே எடுத்து நடு ரோட்டில் போட்ட ஒரு இன்சிடெண்ட். சேம் திங், ரொம்ப சேம் ஆக்ட் என்று நாம் சொல்லலாம். வேதனைக்குரிய ஒரு விஷயம், இந்திய நாட்டுக்கே ஒரு அவமானம் என்று நான் சொல்ல வேண்டியும். அவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு பிறகுதான் நீதியரசர் ஜேஎஸ் வர்மா கமிட்டியின் மூலமாக இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. இதிலே நாம் பார்க்கக்கூடிய முதல் ஒன்று, இந்த ஆசிட் அட்டாக்கை செய்யக்கூடியவர்கள், திராவக வீச்சு செய்யக்கூடியவர்களுக்கும் முயற்சி எடுக்கிறவர்களுக்கு கூட குறைந்தபட்சம் 7 ஆண்டு தண்டனைகளை சட்டத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லை, ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 100 அதன்படி பிரிவு 100 படி 7 எக்ஸம்ஷன் உண்டு. ஒருத்தன் கேர்ள் மேலே ஆசிடை ஊற்ற போகிறேன்னு சொன்னால் அவனை அடித்து கொண்டுட்டா இட்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் தி பினல் கோட் 302 என்பதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதுவும் 2013 கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரியது என்பதை இந்த நேரத்தில் இந்த அரங்கத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். 4 முக்கிய மாற்றங்கள் இந்திய தேசத்திலே ஏற்பட்டன. இந்திய தண்டனை சட்டம் 354D 354 அண்டர் செக்ஷன் D படி ஒரு பெண்ணை பின்தொடர்தல், ஸ்டாக்கிங் என்று சொல்லக்கூடிய பின்தொடர்தல் என்று சொல்லக்கூடியதில் அவன் ஃபாலோ அப், அவன் மேலே செல்ஃபோனில் ஆக்ஷன் எடுத்து தொடர்ந்து போட்டோ எடுத்து சொன்னான், முந்தி வெறும் 500 ரூபா 1000 ரூபா ஃபைன். ஆஃப்டர் நிர்பயா மினிமம் 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல நான் ஒரு சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆசிட் அட்டாக்கில் ஊற்றப்பட்ட ஒரு திருமங்குளம் மாணவிக்கு மாண்புமிகு நீதியரசர் வி புகழேந்தி அவர்கள் ஒரு 7 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமிலே வருவதற்கு தீர்ப்பை பகிர்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கி சட்டத்தில் இருந்தால் கூட அதை நடைமுறைப்படுத்தணும்னா நீதித்துறை மிக உன்னிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பல தீர்ப்புகள் அவங்க சரித்திருப்புகள் இன்றைக்கி நம்ம மாணவர்கள் மத்தியில் நான் வேண்டுகோள் விடுறதெல்லாம், நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. 5வது வருடம் வரப்பையும் சரி, 4வது வருடம் வரப்பையும் சரி, நம்ம ஜாலியாக இருப்போம், இனி இந்த காலேஜை விட்டு வெளியே போக போகிறோம்னு சொல்லி எந்த போதைப் பொருளுக்கும் அடிமையாகிடக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி இந்த கஞ்சானால் எத்தனை வாழ்க்கை பிள்ளைகள் மாறியிருக்கார்கள் என்று நாம் வேதனையில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி அந்த கஞ்சாவை ஒழிப்பதிலே நான் பெருமையோடு சொல்ல முடியும். நான் அவரை ஃப்ளாட்டர் பண்ணுறேங்கிறதுக்காக சொல்லவில்லை. நீதியரசரை கஞ்சாவை ஒழிப்பதிலே தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு நீதித்துறை நீதிபதி இருக்கிறார் என்று சொன்னால் நமது சிறப்பு விருந்தினர் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஏன்னா எல்லா கஞ்சாவையும் கலெக்ட் பண்ண சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ரைட் பண்ணி கோர்ட்டில் இருக்கக்கூடிய கஞ்சாவெல்லாம் எடுக்க சொல்லி ஒவ்வொரு எவ்வளோ கஞ்சா வியாபாரிகள் தமிழகத்தில் இருக்கானோ, அது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அத்தனை சொத்தையும் முடக்கம் செய்து இன்றைக்கி ஒரு பெரிய கோர்ட் நீதிமன்றம் வாட்ச் டாக்காக ஹியூமன் ரைட்ஸினுடைய தளமாக இன்றைக்கி செயல்பட்டு வருகிறது. நான் முதல்ல சொன்னேன், அண்டர் செக்ஷன் 354D ஸ்டாக்கிங், ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தால் 3 ஆண்டு கடுங்காவல். நீங்கள் நினைக்கலாம் ஒரு கேலை பின்தொடரலாம் ஒரு பெரிய மேட்ரா,
சும்மா வாடி என் கப்பா கிழங்கன்னு ஒரு பாட்டு பாடிட்டு போனால் அது ஒரு பெரிய மேட்ரா? நோ. ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஒரு டீச்சர், அவள் தூத்துக்குடிக்குள்ள இருக்கக்கூடியவ, அவள் ரிசைன் பண்ணுறதுக்காக டீச்சிங் இதில் வந்து ரிசைன் பண்ணுறதுக்காக ஆலயத்தில் போய் தொழுகிறதுக்காக உள்ளே போகிறா. வயிற்றில் ஒரு கத்தி உள்ளே விழுகுது. ஸ்பாட் அவுட். அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அவள் ரிசைன் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் சர்ச்சில் கும்பிட்டுட்டு வெளியே வரணுங்கிறக்காக போகிறா. செஞ்சவனும் தன்னை கையில் கத்தி குத்திக்கிறான். 2 பேரும் போஸ்ட்மார்ட்டம் தூத்துக்குடியில் நடக்குது. இதனுடைய இன்வெஸ்டிகேஷனில் ரிவீல் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவன் பின்தொடர்றான் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங் தொடர்ந்து சேஸ் பண்ணுறான்ல, அப்போ இந்த டீச்சர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவன் அதை 1 இயராக ஃபாலோ பண்ணுறான் கண்டினியூஸாக. ஒருவேளை அந்த டீச்சர் 1 இயருக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த உயிரை பாதுகாத்திருக்க முடியும். ஸோ ஸ்டாக்கிங் ஒரு சாதாரண விஷயமாக நாம் எடுக்க முடியாது. இன்றைக்கி இதை நான் அரங்கத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கி சட்டம் இருக்கிறது, ஆனால் சட்டத்தை மாற்றுவதற்கு மனித உரிமைகள் எத்தனையோ இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இன்றைக்கி நமக்கு எவ்வளோ என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. சட்டங்கள் இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சமீபத்திலே உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிலேருந்து எனக்கு ஒரு வழக்கை நியமித்தார்கள். தலைமை நீதிபதியிடம் போய் ஆஜராகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. போன வாரம் அந்த நபர் என்னை விடுதலையானவுடன் வீட்டிற்கு வந்தார். அவர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கக்கூடிய 7வது நபர் ரவிச்சந்திரன். அந்த ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா, நான் ஆச்சரியப்பட்டேன். நான் சிறைச்சாலையில் சீஃப் கெஸ்ட்டாக போகிறப்ப அவர் என்னை ஓடி வந்து பார்க்க வந்தார். நீங்கள் லீகல் சர்வீஸ் மூலமாக என்னை சொல்லுங்கள், நான் ஆஜராகிறேன்னு சொல்லியிருந்தேன். உள்ளே 21 வயதுக்கு சிறைச்சாலைக்கு போனவர் 31 வருடம் சிறையிலே இருந்து எம்ஏ படித்து 6 கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு சிறைச்சாலையில் சம்பாதித்த பணத்தை அங்கே அனுப்பியிருக்கின்றார். கோவிட் காலங்களில் சிஎம்முக்கு தன்னுடைய அத்தனை பணத்தையும் அனுப்பியிருக்கின்றார். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 3 கான்ஸ்டியூஷன் புக்குகளை நான் எழுதியிருக்கின்றேன், இனி என் அம்மாவை நான் பார்க்க வேண்டும். மனித உரிமை மீறல் எனக்கு நடந்திருந்தாலும் என்னை போன்றவர்கள் பிறருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். இது பொதுவான இது இருந்தாலும் மனித உரிமை என்பது ஹியூமன் ரைட்ஸ் இஸ் த டிஃபெண்ட் தம், அதை ப்ரொடெக்ட் தம், நாம் இன்ஃபார்ம் டு அதர்ஸ் என்பதுதான் ஸ்லோகனாக இருக்கிறது. மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும், அதை போற்ற வேண்டும், பிறருக்கு தெரிவிக்க வேண்டும். மதுரையில் 2 முக்கிய வழக்குகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு வழக்கு நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியை நசீம் என்ற ஒரு பெண்மணி, மீனாட்சி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் மன நோயாளிகளை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு இதை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஆக்ட் இந்தியாவுக்கு வந்தது 1993. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் த இயர் 1993. அதில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் என்று ஒரு கமிஷன் என்று இருக்கிறது. அதில் இந்த அம்மா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு மனுவை கொடுக்கிறார்கள். நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தா போதும், ட்ரீட்டட் அஸ் எ கேஸ் காக்னிசன்ஸ், அவங்களே சூமோட்டோவாகவே பல வழக்குகளை எடுப்பார்கள். அப்படி எடுத்த இந்த பெண்மணி கொடுத்த பேரில் நேரடியாக போய் பார்க்குறாங்க. எல்லாருமே நாங்கள் விருப்பப்பட்டு தான் அந்த பள்ளிவாசலில் இருக்கோம் சொல்லி அந்த மனநோயாளிகள் சொன்னாங்க. ஆனால் கோர்ட் சில டைரக்ஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுத்தார்கள். முதல் டைரக்ஷன், மாதம் ஒரு முறை அங்கே டாக்டர்ஸ் போகணும், அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கு தர வேண்டும் என்பதையெல்லாம் சொன்னார்கள். மிக முக்கியமான ஒரு வழக்கு இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அந்த வழக்கு நம்பி நாராயணன் ISRO சயின்டிஸ்ட். இதை நீங்கள் தயவுசெய்து வச்சுக்கலாம். எப்படி நான் நல்லகாமன் கேஸு சொன்னேனோ, இந்த நம்பி நாராயணன் கேஸை நீங்கள் தயவுசெய்து நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் APJ அப்துல் கலாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கும் சீனியர் தான் இந்த நம்பி நாராயணன், ISRO சயின்டிஸ்ட்.
இவர் இஸ்ரோவினுடைய இதில் இருக்கக்கூடியவர் எந்த அளவிற்கு இவர் செய்தார் என்று சொன்னால், இவர் மேலே கேஜிபி என்று ஒரு முத்திரை குத்துகிறார்கள். ரஷ்ய உளவாளி, அமெரிக்காவுக்கு சிஏஏ உளவாளி மாதிரி ரஷ்யாவினுடைய உளவாளி என்று இவர் மேல் ஒரு முத்திரை குதித்து இவர் மீது கேரளா அரசாங்கம் கைது செய்து சிறைக்கு அனுப்பிவிடுகிறார்கள். சிறைக்கு போன உடனே அவர் விடவே இல்லை. நான் எந்த தவறு செய்யலைன்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்கிறார் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. கொடுத்ததோட கோர்ட்டு சில உத்தரவுகளை கொடுக்கிறார்கள். இந்த வழக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு ஐபி, இன்டெலிஜென்ட் பியூரோவுக்கு இந்த வழக்கு மாறுகிறது. அங்கே மாறின உடனே இந்த வழக்கு எடுக்கிறப்பே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஸ் பர் த செக்ஷன் 12 ஆஃப் தி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் படி இந்த வழக்கிலே இன்ட்ரீம் காம்பன்சேஷன் அண்டர் செக்ஷன் 18 சப்கிளாஸ் 3 படி 18 சப்கிளாஸ் 3 படி 10 லட்சம் ரூபாய் 1996 உத்தரவை கொடுக்கிறார்கள். நான் சொல்லக்கூடியது அந்த வருடத்திலிருந்து இந்த நீதி போராடி கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில் இந்த வழக்கில் 10 லட்சம் ரூபாய் பொய்யாக கைது செய்ததற்காக, ஒரு சயின்டிஸ்ட்டை 3 மாதம் சிறையில் வைத்திருந்ததற்காக, சிறையில் வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் மீது ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய தவறான பிரச்சாரம் செய்ததற்காக இந்த காம்பன்சேஷன் கொடுக்கப்படுகிறது. இதில் தவறு செய்த காவல்துறை எஸ்பி அத்தனை அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். இந்த வழக்கு இது அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இவங்கெல்லாம் 2 சைடுமே போகிறாங்க. 2018 இந்த மாபெரும் தீர்ப்பினை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கின்றார்கள். 96 நடந்த சம்பவம் 2018 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் 50 லட்சம் ரூபாய் இந்த சயின்டிஸ்ட் நம்பி நாராயணனுக்கு இந்த அதிகாரிகள் தர வேண்டும், அரசாங்கம் தர வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து மனித உரிமையை பாதுகாத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, அந்த ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேர் ரிமூவ், எஸ்பி, அடிஷனல் எஸ்பி, 6 டிஎஸ்பி, 3 சப் இன்ஸ்பெக்டர், அத்தனை பேரையும் அவர்கள் ரிமூவ்டு ஃப்ரம் த சர்வீஸை உச்ச நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும், மனித உரிமை என்றும் தோற்றதில்லை என்பதையும் இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் சொன்னவங்களுக்கு 354D ஸ்டாக்கிங், தென் வாயுரிசம்ங்கிறது என்னென்னா, ஓட்ட வழியாக அவங்க குளிக்கிறத பார்க்குறது, தவறான முறையில் வீடியோ எடுக்கிறது. இது டெல்லி பாரில் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியதில் அவங்க ஹாஸ்டல்லையே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் ஒருத்தன். இதை அவங்க கண்டுபிடிச்சி விமன் லாயர்ஸ் அசோசியேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேரில் தான் ஜஸ்டிஸ் JS வர்மா கமிட்டியில் இந்த வாயுரிசம் என்பதை கொண்டு வந்தார்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லா துறையிலையும் நடக்கிறது. அதுக்கடுத்து டிஸ்ரோப், ஆடையை களைதல். ஆடையை கலைன்னு நம்ம ஏதாவது சாதாரணமாக நினைக்கலாம். எத்திராஜ் கல்லூரி மாணவி சரிகாசா, அவள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸோடு பேசிட்டு, அவளுக்கு அன்றைக்கி பர்த்டே, டீ சாப்பிட்றதுக்காக கிராஸ் பண்ணி போகிறா. ஆட்டோவில் வந்த ஒரு கேங் அவளுடைய துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவள் போய் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட். அதுக்கு 2 நாள் மரண வாக்குமூலம் கொடுத்து அவள் இறந்துடுறா. அந்த வழக்கு முருகன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வழக்கிலே பல வருடங்கள் கழித்து அவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அத்தனை பேருக்கும் ஒரு டைரக்ஷன் கைட்லைன்ஸை கொடுத்தார்கள். அப்புறம் ஆக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஹாரஸ்மெண்ட் ஆஃப் விமென்ஸ் ஆக்ட் என்பதை மாற்றம் செய்யப்பட்டது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மாண்பு நீதியரசர் சொன்னதைப் போல பெண்மையினுடைய கண்ணியம், அவர்களை பாதுகாப்பது மிகப்பெரிய மனித உரிமை. இன்டர்நேஷ்னல் ஸ்லோகனே இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ், விமன் ரைட்ஸ் இஸ் ஆல்சோ எ ஹியூமன் ரைட்ஸ். ஈவன் தூங்கிறது கூட ஒரு ஹியூமன் ரைட்ஸ். ரமிட்டா என்ற ஒரு வழக்கிலே பாம்பேயில் இங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு நைட்டில் படுத்திருக்காங்க. அந்த மைதானத்துக்குள்ளே போய் அடிக்கிறாங்க. நிம்மதியாக தூங்கிட்டு இருந்ததை அடித்ததுக்காக காம்பன்சேஷனை உச்ச நீதிமன்றம் கொடுத்தார்கள். ஏன்னா இட்ஸ் அ ஃபண்டம் ரைட் டு ப்ரைவசி. ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தியோடர் கார்த்திக் என்ற ஒரு வழக்கு, அது நீதித்துறை சார்பிலே நான் ஆஜரானேன். நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவரிடம் இந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், 376 அவர் போட்ட வழக்கை நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, KS புட்டுசாமி என்ற 2018 ஒரு மாபெரும் தீர்ப்பு, ரைட் டு ப்ரைவசிக்கு ஒரு மிகப்பெரிய வழக்கு தீர்ப்பு. அதை பயன்படுத்தி என் பேரை இதில் இருந்து எல்லா இதுலேயும் இருந்து
டேக்ல இருந்து வெளியே எடுக்கணும். அதனால் என்னுடைய பேரே இது இருக்கக்கூடாது, விடுதலை ஆயிடுச்சு, என்னுடைய இமேஜ் பாதிக்குது என்று சொன்னார்கள். நீதிமன்றம் இது ரைட் ஆஃப் பிரைவசி வராது என்று சொல்லி தீர்ப்பை கொடுத்தார்கள். ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் சொன்னார்கள். மாண்புமிகு நீதியரசர் சொன்னதைப் போல அண்ணல் காந்திக்கு எப்படி ஒரு அவமானம் அசிங்கம் நடந்தது என்பதை நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், காந்திக்கு இந்த பட்டத்தை கொடுத்தது யார் தெரியுமா? யாரா? எனி ஒன் ஆஃப் டெல் மீ. மகாத்மாங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தது யார்? யார் சார்? ரொம்ப மகிழ்ச்சி. வேறு யாராவது சொல்லுங்கள். தில்லையாடி வள்ளியம்மை அவருடைய இன்ஸ்பிரேஷன், காந்தியினுடைய இன்ஸ்பிரேஷன். ஆனால் கிடையாது. தாகூரும் கிடையாது. தாகூர் உண்மையிலே கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பு கொடுத்தது நம்முடைய மகாகவி பாரதி. வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று 1915 இந்த பட்டத்தை கொடுத்தார். நம்முடைய நாட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன சொன்னால், 2/3 முதல் பாராளுமன்றத்திலே வழக்கறிஞர்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரும் வழக்கறிஞர்கள். ஆல்மோஸ்ட் அந்த பாரம்பரியத்திலே இருந்து நாம் இன்று வந்திருக்கின்றோம். சுதந்திர போராட்டத்திலும் வழக்கறிஞருடைய பங்களிப்பு, மனித உரிமையில் பாதுகாப்பதிலும் வழக்கறிஞருடைய பங்களிப்பு, நீதித்துறையில் இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்புக்கு முன்னணியாக இருப்பதும் வழக்கறிஞருடைய பங்களிப்பு. இந்த கமிட்மெண்ட்டை நாம் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி ஒருபோதும் நீதி தோற்றதாக கிடையாது. இன்றைக்கி சரித்திரத்துலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, நாம் ஒவ்வொருவருக்கும் கமிட்மெண்ட் என்று எடுக்கும் பொழுது மக்களை மனிதன் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கத்தையும் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கத்தையும் நாம் அடியோடு மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மனித உரிமை. ஹியூமன் ரைட்ஸ் டேயில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். காலுக்கு செருப்பும் இல்லாமல், கால் வயிற்று கூழும் இல்லாமல், பாலுக்கு உழைத்து பசையற்று போனவர்கள் ஏராளம். பாலின்றி பிள்ளையடும், பட்டினியால் தாயழுவால், வீடு முச்சூடும் அழும் என்ற நிலைகளில் நம் நாடு இருக்கிறது. மாற்ற வேண்டும். நம்மால் முடியாததில்லை. முயலாமையும் இயலாமையும் தான் நம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு கிடைக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள். நாம் நம்பிக்கை வலை வீசினால் நட்சத்திரங்களும் நம் கையிலே அகப்படும். வாழ்க. நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி. விழாவின் அடுத்த நிகழ்வாக லா கமிஷன் ஆஃப் இந்தியா மெம்பர் நியூ டெல்லி திரு எம் கருணாநிதி ஐயா அவர்களை பற்றிய சிறு குறிப்பை நம்முடைய முதல்வர் அவர்கள் தருவார்கள். So, we warmly welcome on behalf of our institution Thiru M. Karunanidhi sir at present. So, he is a Law Commission member of New Delhi. So, we are highly privileged you to have here, sir. Actually, an interesting story is directly first I don't know our sir, and I just asked our Swamindra sir about something, and when I immediately called through a phone, sir accepted and told definitely I take the privilege of coming to our college. A very such simple and humble person I have never seen. Thank you so much, sir. So, Thiru M. Karunanidhi sir was a special public prosecutor for CBI, Madurai High Court Bench, formerly Special PP for Q Branch, Madurai High Court Bench, and sir has delivered many special lectures on Tamil Nadu State Judicial Academy, State Police Academy, various bar association as resource person on various subjects relating to criminal law, and he has also published various articles, around 42 articles, which are highly inspirational, and he is now at present member of Law Commission of India, New Delhi. We are very much privileged, and we welcome our sir on behalf of our GTN group of institution, our chairman, our director, and all the principals and vice principals of all GTN group of institution, and on behalf of my students and all the dignitaries who have come here, and also on behalf of our legal advisor and also advisor GTN group of institution, our principal and faculty members, we warmly welcome you, sir.
தஞ்சையை தனது பூர்வீகமாக கொண்டவர். தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பல சட்ட கட்டுரைகளை வெளியிட்டவர். சட்ட ஆணையத்தின் உறுப்பினராக திறன்பட செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர், தன்னிகர் இல்லா உலகில் தனக்கோர் அடையாளத்தை தேடிக்கொண்டே இருக்கும் இந்த மாணவ பட்டாம்பூச்சிகளுக்கு சட்ட கருத்துக்களை நுணுக்கமாக வழங்க வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். வழிபடக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி மாண்புமை நீதியரசர் திரு பி. புகழேந்தி அவர்களே, எனக்கு முன்னால் சட்டம் பற்றிய உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் திரு கோ. சாமிதுரை அவர்களே, எங்களையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியினுடைய இந்த கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் அவர்களே, முதல்வர் அவர்களே, எனக்கு பின்னால் உரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் பிரபா சிவசங்கர் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய அன்பு மாணவ சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும். எதிர்கால பாரதத்தை நிறுவ இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய உரை நிகழ்த்துவதற்கு முன்னால் மதுரை எம்பதி அன்னை மீனாட்சியின் பொறுப்பாதங்களை வணங்குகிறேன். நவம்பருக்கு பிறகு தானே டிசம்பர், ஒன்றும் சந்தேகம் இல்லையே? சொல்லுங்கம்மா. வெரி குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். சே குட் மார்னிங். சத்தமாக பேசுங்க. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய வலிமையான சக்தி மாணவர் சக்தி உண்டா இல்லையா? உண்டு தானே? எஸ் தானே? அதை விட பெரிய மாணவர் சக்தி யாரோடைய சக்தி? சட்டக்கல்லூரி மாணவர்கள். சரியா? சார்னு சொன்னால் நாங்கள் மிரண்ட மாட்டோம். ரைட்டா? கேள்வி கேட்பதுன்னா வக்கீலோட வேலை. சரிதானே? நிறைய கேள்வி கேட்பேன். எனக்கு முன்னால் மூத்த சகோதரர் கேள்வி கேட்குறேன்ட்டு அண்ணன் கேட்கவே இல்லை. அவருடைய பங்கையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு நிறைய கேள்விகள் உங்களிடத்தில் உண்டு. நவம்பருக்கு அப்புறம் தானே டிசம்பர்? சத்தமாக சொல்லுங்கள். எஸ், நவம்பருக்கு அப்புறம் தான் டிசம்பர். டிசம்பருடைய சிறப்பு 10ஆம் தேதி ஹியூமன் ரைட்ஸ் டே. நவம்பரில் என்ன சிறப்பு? எப்படி? நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷனல் டே. என்ன டே? லா டே, கான்ஸ்டிடியூஷனல் டே. சார், உங்களுக்கு கொடுத்துருக்க தலைப்பு ஹியூமன் ரைட்ஸ். நீங்கள் எதுக்கு சார் லா டே பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வருதா? சந்தேகம் வரணும். சந்தேகம் வந்தால் தான் நம்ம வக்கீல். சரியா? சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வக்கீல். சரிங்களா? நம்ம யார் ஆட்சி நடத்துகிறா சொல்லுங்கள்? 3 கேள்வி கேட்குறேன். நம்மை யார் ஆண்டது? நம்ம யார் ஆட்சி செய்கிறார்? நாளை நம்மை யார் ஆட்சி செய்ய போகிறார்? 3க்கும் ஒரே ஆன்சர் தான், ரூல் ஆஃப் லா. நம்மை ஆட்சி செய்வது யார்? சட்டம். சட்டத்தினுடைய ஆட்சி தான் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதுதான் பேரண்ட் டாக்குமெண்ட். உரிமையாக சொல்லணும், வலிமையாக சொல்லணும், உரத்து சொல்லணும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதான் பேரண்ட் டாக்குமெண்ட். கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான் எல்லா சட்டங்களும் வருகிறது. ஸோ கான்ஸ்டியூஷன் தலையாய புத்தகம். சரிங்களா? இப்போ என்னெல்லாம் ரைட் இருக்குது உடனே நம்ம சொல்லுவோம் காலேஜில், சார் இது என்னோடய ரைட். சார் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கோம், சார் தண்ணி குடிக்கணும், இது என்னோடய ரைட். சரியா? கிளாஸில் நான் வெளியில் போகணும், இது என்னோடய ரைட். அப்படின்னு எல்லாரும் எங்கே பாருங்க, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுலையும், யார் பெரியவர் என்று தீர்மானிக்கிறதுலையும், நான் தான் பெரியவன் என்று சொல்லிக்கிறதுலையும் ஒரு பெருமிதம் இருக்குது. அதே மாதிரி ரைட்டை கிளைம் பண்ணுறோம். பார்த்தீங்களா? ரைட்டை கிளைம் பண்ணுறோம். அப்படின்னா ரைட்டுன்னா ஒரு பொதுவான விஷயம். இப்போ என்னெல்லாம் ரைட் இருக்குது நமக்கு, என்னெல்லாம் சட்டங்களில் என்னெல்லாம் உரிமைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ரொம்ப பழசு. 1955 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் 1955 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் ரைட், கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு நிறைய உரிமைகளை பற்றி சட்டம் நிறைய பேசிக்கிட்டே இருக்குது. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு கேள்வி கேட்டு. அறிவியலும் சட்டமும் ஒன்றா வெவ்வேறா? பேசணும்.
எப்படி ஒன்றுங்கிறீங்க? அறிவியல் வேறு, சட்டம் வேறு. அது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னு பட்டம் கொடுக்குறாங்க, நமக்கு பிஎல்னு கொடுக்குறாங்க. எப்படி ஒன்று சொல்லுங்கள்? நான் சொல்கிறேன் ஒன்று, நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். சட்டமும் அறிவியலும் ஒன்று. ஏன்? எப்படி சொல்லுங்கள்? யாராவது யோசிங்க. அறிவியல் தினந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நிலவை பற்றி யோசிச்சு அது என்னமோ ஒன்று பாட்டி வடை சுடுதுன்னு பார்த்தோம். அறிவியல் வளர்ந்து நிலவுக்கே ஒருத்தர் போய்ட்டு வந்துட்டார். நடந்தோம், சைக்கிளில் போனோம், மோட்டார் சைக்கிளில் போனோம், தொடர் வண்டியில் போனோம். அப்படி அறிவியல் வளர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அதே மாதிரி சட்டமும் ஒரு அறிவியலே தினந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். சரியா தப்பா? இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். சொல்லி கொடுத்துருக்காங்களா? இன்னும் இல்லை. இப்போ நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். இப்போ இன்றைக்கி ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் வந்துருச்சு. நான் இல்லைங்க எனக்கு அந்த சட்டம் தெரியாது, அதனால் நான் அந்த அளவு டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சார் செல்ஃபோன் என் ஃப்ரெண்டோட தானேன்னு சொல்லி உரிமையாக எடுத்துக்கிட்டேன் சார், அது 379 படி தப்புன்னு எனக்கு தெரியாது, நான் சட்டம் படிக்கலன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். இஸ் நோ எக்ஸ்கியூஸ். சரி, இன்றைக்கி வந்துடுவோம். இன்றைய தினத்தை ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 வந்துடுச்சு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்களெல்லாம் ஹியூமன் ரைட்ஸை பற்றி சொன்னிச்சா சொல்லலையா? ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன? ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்ன? மனித உரிமைன்னா அதுக்கு பொருள். ஹியூமன் ரைட்ஸ்னால் மீனிங் நான் கேட்கல. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்ன? தேவை வேறு, உரிமை வேறு. எல்லா ஒரு சட்டத்தையும் நம்மளாம் சட்டமானவர்கள் நம்மெல்லாம் லா காலேஜ் போகிறப்ப எனக்கிட்டலாம் என்னுடைய நண்பர்கள்லாம் லா காலேஜில் சேர்ந்தோன்னா என்ன சொன்னாங்க? பரவாயில்லையா, நீங்கள்லாம் போய் பேசலாம், அதுக்காக ஒரு படிப்பு, அதுக்காக ஒரு டிகிரி, அதுக்காக ஒரு இடம் அப்படின்னு சொன்னாங்க. போய் பேசலாமா? வக்கீல்கள்லாம் போய் சொல்லலாம்ல? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்களா? அது மாதிரி சொன்னாங்களா இல்லை? சும்மா ஃப்ரீயாக பேசுங்க. ஐ எம் நாட் யுவர் ப்ரொஃபஸர், ஐ எம் நாட் யுவர் மாஸ்டர், யூ ஆர் நாட் மை ஸ்டூடெண்ட். சும்மா ஃப்ரீயாக சொல்லுங்கள். பேசலாமா? போய் இங்கே வக்கீல் மட்டும் இல்லை, எங்கேயுமே எப்போதுமே யாரும் பேசக்கூடாது. இப்போனா வக்கீல் என்ன சார் பேசலாம்? அதான் கிராமத்தில் எல்லோரும் பேசுகிறாங்களே, எதுக்கு வக்கீல்? நம்ம என்ன பேசணும்? வக்கீல் சட்டம் மட்டும்தான் பேசணும், வக்கீலாக பேசணும். வக்கீல் எப்படி பேசணும்? சட்டம் பேச வேண்டும். நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திற்கு வெளியிலும் சட்டம் பேசணும். சத்தியம் பண்ணிக்கங்க, போய் பேசவே கூடாது. நான் ரொம்ப விளையாட்டாக கேஷுவலாக ஒரு இடத்துல நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு பொய்ன்னு வந்துச்சு. 2 நீதிபதிகள் இருக்கிற இடத்துல சொன்னேன், எங்களுக்கெல்லாம் பொய் பேசுகிறதுக்கு ஏசி போட்டு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னு. அவர் அந்த நீதிபதியை அவ்வளோ கோவப்பட்டன பதில். கருணாநிதி எப்படி சொல்லலாம்? நீங்கள் சட்டம் மட்டும் தான் சொல்லணும், விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லக்கூடாது. ஒரு சீனியர் வக்கீல் விளையாட்டு கூட நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ சட்டமானவர்கள் நாளைய சட்ட உலகினுடைய ராஜா ராணி நீங்கள்லாம் எப்படி என்ன சொல்லணும்? சட்டம் மட்டும்தான் பேச வேண்டும். கிராமத்தில் சொல்லுவாங்க, சார் நமக்கு தெரிஞ்சு இந்த தெருவில் அந்த கடைசி வீட்டு பையன் இருக்கான்ல, அவன் தான் கொலை பண்ணான், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஆனால் கோர்ட்டில் விடுதலை பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. அவர் சாதாரணமாக ஒரு டீ கடையில் ஒரு பேப்பரை படிச்சுட்டு பேசுவார். அவருக்கு அந்த கேஸில் எவிடன்ஸே இல்லை, எல்லா ப்ராசிக்யூஷன் விட்னஸும் ஹாஸ்டைல் டு ப்ராசிக்யூஷன் ஆகிட்டாங்க, தேர் வாஸ் நோ எவிடன்ஸ் அட் ஆல் டு ப்ரூவ் தி சார்ஜஸ், அதனால் விடுதலை ஆகிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் வக்கீல் நம்ம எப்படி பேசணும்? எங்கே பேசினாலும் எப்படி பேசணும்? சட்டம் பேசணும், வக்கீலாக பேசணும். அது என்ன சார் மற்றவங்க பேசுகிறதுக்கும் வக்கீல் பேசுகிறதுக்கும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு சட்டம் தெரியாது, நமக்கு சட்டம் தெரியும் அப்படின்னு அனுமானிக்குது. சட்டம் என்ன அனுமானிக்குது? நிறைய இடத்துல என்னன்னா சட்டம் என்ன அனுமானிக்கிறாங்க? வக்கீல்லாம் சட்டம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது. அதனால் நம்ம சட்டம் படிக்கணும். நம்மளை எல்லாரையும் ஒரு நீதிமன்றங்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வரலாம், இதை யாரும் சொல்லி தர மாட்டாங்க. சட்ட ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னான்னு பார்க்கலாம். மைக் கிடச்சா நான் விட மாட்டேன், அதுவும் டீ கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது டீ, அதனால் இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு விட மாட்டேன். சொல்லுங்கள். வக்கீல்னா சட்டம் படித்திருக்கார்கள், சட்டம் தெரியும் அப்படின்னு சட்டம் அனுமானிக்கிறது. அதே மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் நம்ம பேசுகிறப்ப வக்கீல் இவருக்கு இந்த வழக்கு பற்றி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. இப்போ டாக்டருங்க இருக்கிறாங்க இல்லையா, மெடிக்கல் காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா?
மெடிக்கல் காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நான்லாம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நுழைவுத் தேர்வு எழுதணும், நல்ல வேலை எனக்கு சீட்டு கிடைக்கல, நல்ல வேலை சீட்டு கிடைக்கல. அவங்க படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புத்தகம் எடுத்துகிட்டு போவாங்க, நிறைய வேலைகள், பிஜி பண்ணுவாங்க. அவங்க கூட படிக்கிறப்பையும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய டாக்டர் இருக்காங்க, சர்ஜன்லாம் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஜேர்னல் வரும். சில பேர் படிப்பாங்க, இவ்வளோ பெரிய புத்தகங்கள் படித்தாங்க இல்லையா, அவங்கள யாரும் லேர்னர்டு டாக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்துறீங்களா? லேர்னர்டு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா? சீனியர் மோஸ்ட் டாக்டர், பெரிய ஃபேமஸ் டாக்டர், ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. லேர்னர்டு டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க. அட்வொகேட்டையும் நீதிபதிகளையும் எப்படி சொல்லுவாங்க? நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கறிஞரை பற்றி அவருக்கு சொன்ன கருத்தை பற்றி சொல்கிறப்ப ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேர்னர்ட் அட்வொகேட், லேர்னர்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களும் படித்தாங்களா இல்லையா? டாக்டர் அவங்களும் படிச்சிருக்காங்க, இன்ஜினியர்ஸ் படிச்சிருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் படிச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு வக்கீல்களுக்கு மட்டும் இருக்குது? இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் 90 விழுக்காடுக்கு மேலே வக்கீல் தான். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் 90 விழுக்காடுக்கு மேல் மெம்பர் அட்வொகேட்ஸ் தான். ஏன் அப்படின்னா, கருப்பு கோட்டு போட்டதுக்கப்புறமா கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் கோர்ட்டுக்கு போகிறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் திரும்பி திரும்பி சொல்கிறது. சட்டம் நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கிறது, படித்திருக்கிறதுன்னு அனுமானிக்குது. அதை நிரூபிக்கணும்னா கோர்ட்டுக்கு போகணும்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா சட்டங்களிலேயும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்டாக இருக்கட்டும், அல்லது பிசிஆர் ஆக்டாக இருக்கட்டும், வேறு எந்த சட்டமாக இருக்கட்டும், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பிரிவு 2ஐ படிக்கணும். பிரிவு 2 ஏன் படிக்கணும்? இப்போ ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னான்னு கேட்டேன்ல, ஹியூமன் ரைட்ஸ் மீன்ஸ் வாட் சொன்னீங்க, இது மனித உரிமைன்னு. அதுக்கு பேர் ஹியூமன் ரைட்ஸ்னால் பொருள். இப்போ மனித உரிமை அப்படின்னா என்னன்னா, ஒரு சட்டம் வரையறை செய்யும். இந்திய தண்டனை சட்டம் கொலை அப்படின்னா என்னன்னு வரையறை செய்கிறது, கொலை அப்படின்னா என்னென்னு வரையறை செய்கிறது, திருட்டு அப்படின்னா என்னென்னு வரையறை செய்கிறது, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னா என்னென்னு வரையறை செய்கிறது, அஃபென்ஸ் அப்படின்னா என்னென்னு வரையறை செய்யும். இப்போ நீதிமன்றத்தில் பேசுகிறப்ப இது ஹியூமன் ரைட்ஸாக இல்லையா, இஸ் தேர் எனி வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் நாட் அப்படிங்கன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சாதான் வயலேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லலாம். அப்போ எல்லா சட்டங்களிலேயும் பிரிவு 2 எதை சொல்லுகிறது? அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பதங்களுக்கு வரையறை சொல்லுவாங்க. இப்போ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்னான்னு நம்ம பார்ப்போம். ஹியூமன் ரைட்ஸ் பற்றி இன்றைய தினம் விழா, அதுக்கான செமினார். யார்கிட்டலாம் ஹியூமன் ரைட்ஸ் புக் இருக்குது? எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? இல்லை, நான் படிக்கிற பாருங்கள். ஹியூமன் ரைட்ஸ் செக்ஷன் 2D எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொவிஷன். செக்ஷன் 2D ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. Let me read. Human rights means the rights relating to life, liberty, equality and dignity of the individual guaranteed by the Constitution. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் ஏற்கனவே சொன்னல வக்கீல்னால் சந்தேகம் வரணும், அது எனக்கு ரொம்ப சந்தேகம் வருது. இப்போ கேரண்டீட் அண்டர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டெஃபினேஷனில் இருக்கு இல்லையா, அதான் ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷனில் ரைட்டு கொடுத்துட்டாங்களே, அப்போ ஏன் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு ஆக்ட் வேணும்? இப்போ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்ட் ஏன் வேணும்? அதிலே திரும்பி சொல்கிறாங்க பாருங்கள். ஹியூமன் ரைட்ஸ் மீன்ஸ் தி ரைட்ஸ் ரிலேட்டிங் டு லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் guaranteed by the Constitution are embodied in the international covenants and enforceable by courts in India. Are embodied in the international, you mark the you underline these words, are embodied in the international covenants and enforceable by courts in India. இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தால் ஹியூமன் ரைட்ஸ் மீறி இருக்காங்கன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? சரி, ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் வயலேட்டட் அப்படின்னா வாட் ஆர் த ரெமடிஸ்? ஒரு சட்டம்னு இருந்தால் அதை ஒரு ரெமடி கொடுக்கக்கூடியதான சட்டம் இருக்கணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனம் இல்லை, சரிதானே?
ஒரு தீர்ப்பு நிறைவேற்றப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்கணும். கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜரில் சொல்லுவாங்க. ஒரு டிகிரி என்ஃபோர்ஸபிள் டிகிரியாக இருக்கணும். சரிங்களா? ஒரு தலைப்பு கொடுத்தா நீங்கள் பாட்டுக்கு பறவெளியில் பறந்து பார்க்குறீங்களேன்னு சொல்லக்கூடாது. என்ஃபோர்ஸபிள் டிகிரியாக இருக்கணும். சரிங்களா? கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜரில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தால் என்ன செய்யலாம்? எந்த கோர்ட்டில் போய் புகார் கொடுக்கறது? எந்த போலீஸில் போய் புகார் கொடுக்கறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு கிரிமினல் லா அடிஷ்னலாக. இப்போ அடுத்த கேள்வி கேட்போம். கம்ப்ளைண்ட்னா என்ன? சும்மா ஃப்ரீயாக சொல்லுங்கள் சார். மார்க் ஒன்றும் போட போகிறதில்ல. ஒன்று இந்த கையை தூக்குவான், இல்லாட்டி இந்த கையை தூக்குவான். வில்லுப்பாட்டு மாதிரி சொல்லுங்கள் பிரதர். திருப்பி சொல்கிறேன். கம்ப்ளைண்ட்டுக்கு உங்கள்கிட்ட மீனிங்காக கேட்டேன். கம்ப்ளைண்ட்டுக்கு மீனிங்காக கேட்டோம். புகார் அப்படிங்கிறீங்க. கம்ப்ளைண்ட் மீன்ஸ் வாட் சார்? நானே சொல்கிறேன். கம்ப்ளைண்ட் நான் கேட்டது பொதுவான கேள்வி, அப்படி கேட்டுக்கூடாது. கம்ப்ளைண்ட் மீன்ஸ் வாட் ஆஸ் டிஃபைன்ட் அண்டர் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்னால் வேறு பதில் சொல்லணும். கம்ப்ளைண்ட்னா சார் ஏதோ ஒரு புகார், யார் மேலேயாவது யாராவது ஒருவர் மீது இன்னொருவர் கொடுக்குற புகார் தான் கம்ப்ளைண்ட். பொதுவான கேள்வி. வாட் இஸ் மென் பை கம்ப்ளைண்ட் அண்டர் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்னால் வேறு ஆன்சர். இப்போ அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு கிரிமினல் லாக்கு வருவோம். ஹியூமன் ரைட்ஸையும் கிரிமினல் லாவையும் கம்பேர் பண்ணால் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் இஸ் இட் அன் அஃபென்ஸ்? சந்தேகம் வந்துருச்சு எனக்கு திரும்பி. வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் இஸ் இட் அன் அஃபென்ஸ்? which provision defines, which provision gives punishment for human rights violation? There is no provision at all. Human Rights Actல human rights violation அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் இருக்குது. பட் பனிஷ்மெண்ட் ப்ரொவிஷன்லாம் கிடையாது. மற்ற இந்தியன் பீனல் கோடில் தான் சார்ஜ் பண்ணலாம். இந்தியன் பீனல் கோடில் தான் சார்ஜ் பண்ணலாம். பொதுவாக கோர்ட்டு கேள்விப்பட்டீங்க இல்லையா? என்னெல்லாம் கோர்ட் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். மகிழா கோர்ட். சும்மா சொல்லுங்களேன் சார், எதையா ஒன்று சொல்லுங்களேன். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், கன்சியூமர் கோர்ட். ஸோ நிறைய நீதிமன்றங்கள் இருக்குது. பெரிய 2 நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான சட்டங்களை பற்றி டீல் பண்ணுறது சிவில் கோர்ட், கிரிமினல் கோர்ட். சிவில் கோர்ட், கிரிமினல் கோர்ட். இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது, எந்த கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் கீழே ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டில் எந்த ஒரு சட்டத்தை படிச்சிங்கனாலும் முதல்ல என்ன படிக்கணும் அப்படின்னா டெஃபினேஷன் படிக்கணும். இந்த வழக்கை எந்த நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யலாம்னா ஜூரிஸ்டிக்ஷன். என்ன வரும்? ஜூரிஸ்டிக்ஷன். எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம், அது பற்றி யார் தீர்ப்பு கொடுக்க முடியும்? ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 30 ஆஃப் த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க? ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஸ்பீடி ட்ரையல். கான்ஸ்டிடியூஷனில் செக்ஷன் 2ல் டெஃபினேஷன் சொல்கிறப்ப கேரண்டீட் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கிள் 21 மறக்கவே கூடாது. எப்போ எழுப்பி கேட்டாலும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் 21 சொல்லணும். ஆர்டிக்கிள் 21ல் ஸ்பீடி ட்ரையல் இருக்கு இல்லையா? ஸ்பீடி ட்ரையல் இஸ் கேரண்டீட் அண்டர் கான்ஸ்டிடியூஷன். அதை ஒரு வரி மேலே சொல்கிறாங்க பாருங்கள். ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஸ்பீடி ட்ரையல் ஆஃப் அஃபென்சஸ் arising out of violation of human rights, the state government may, with the concurrence of the Chief Justice of the High Court, by notification specify for each district a court of session to be a human rights court to try the said offences. அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தால் எந்த நீதிமன்றத்தில் முறையிடணும்? ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அது எந்த கோர்ட்டு? எந்த பவர் உள்ள கோர்ட்? கோர்ட் ஆஃப் செஷன். கோர்ட் ஆஃப் செஷன். இப்போ கிரிமினல் லாவில் 2 நீதிமன்றங்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. கிரிமினல் லாவை கற்றுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் நம்பர் 1 இருக்க தானே பிடிக்கும்? நம்பர் 1 தானே பிடிக்கும்? சொல்லுங்கள் சார், சும்மா பேசுங்க. இப்படி கேள்வி கேட்குறது ஏன்னு ஒரு ரகசியத்தை சொல்லவா? கொஞ்சம் லேசாக மூச்சு வாங்கிக்கிறதுக்கா, இவ்வளோதான். கொஞ்சம் லேசாக ஏதாவது நினச்சது
பேசணும்னு நினச்சது மறந்துடுச்சுன்னு வச்சுங்க, உங்களை கேள்வி கேட்டு ஜஸ்ட்டு ரெக்கலெக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். தான் ரகசியம். இப்போ ஹியூமன் கிரிமினல் லாவில் எண் 2க்கு தான் முக்கியத்துவம். ஒன்றெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது, வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன 2? கிரிமினல் லாவில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், இன்னொன்று கோர்ட் ஆஃப் செஷன். 2 வகை கோர்ட்டு தான், 2 வகையான அஃபென்ஸ் தான். ஒன்று மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அஃபென்ஸ், இன்னொன்று செஷன்ஸ் அஃபென்சஸ். அஃபென்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். கிரிமினல் கேஸஸை 2ஆக பிரிச்சிங்கன்னா சம்மன்ஸ் கேஸ், வாரண்ட் கேஸுன்னு பிரிக்கலாம். ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, ஒரு நீதிமன்றம்னா அந்த நீதிமன்றத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர். ஒரு காலேஜ் அப்படின்னா 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும், 9 மணிக்கு முன்னாடி வரணும். அது ஒரு கல்லூரிகளோ பள்ளிக்கூடங்களோ நடத்துறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க இல்லையா. அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டம், குற்றவியல் வழக்குகளை குற்றவியல் நீதிமன்றத்தில் எப்படிலாம் நடத்தணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. Code of Criminal Procedure 1973 speaks about the procedure to be followed by the criminal court. Code of Civil Procedure speaks about the procedure to be followed by the civil court. இப்போ இந்த கிரிமினல் கோர்ட்டில் 2 வகையான ப்ரொசீஜரை சொல்லியிருக்கிறார்கள். 2 வகையான வழக்கு தான் இருக்குது. அடிக்கோடிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நேரடியாக கேள்வி கேட்காம வந்துடுறேன், நேரத்தினுடைய நெருக்கடி கருதி. டாக்டர், நம்மளாம் வக்கீல், டாக்டரை ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர்னால் எப்படி, டிஆர் இருக்கு இல்லையா, டிஆர்னால் டாக்டர் தானே சுருக்கமா, ஞாபகம் வச்சுக்கலாமா? சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். டிஆர் முன்னாடி சொல்லுங்கள். அந்த டிக்கு முன்னாடி ஒரு 2 போடுங்க, 2D. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. 2ஆம் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டா சிஆர்பிசி ஞாபகம் வச்சுக்கலாம். டாக்டர் முன்னாடி ஒரு 2, 2D. ஆருக்கு முன்னாடி ஒரு 2 போடுங்க, 2R. இவ்வளோதான் சிஆர்பிசி, இவ்வளோதான் சிஆர்பிசி. அப்போ நான் எந்திரிச்சு போயிடலாமா சார்னு கேட்கக்கூடாது. 2D, 2R. Section 2D defines complaint. Section 2D of CRPC defines what is complaint. Section 2R defines what is police report. இப்போ குற்றவியல் நீதிமன்றத்தில் 2 வகையான வழக்குகள் தான் இருக்க முடியும். ஒன்று கம்ப்ளைண்ட் உள்ள வழக்குகள், இன்னொன்று போலீஸ் ரிப்போர்ட். நம்ம பரவலாக கேள்விப்பட்டிருப்போம் ஒரு விஷயத்தை. சார் கம்ப்ளைண்ட், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேள்விப்படலையா? இப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னா நமக்கு என்ன சந்தேகம் வரணும்? சார் அது என்ன சார் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுங்கள். இப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னா பப்ளிக் கம்ப்ளைண்ட்டுன்னு இருக்கான்னு கேட்கணும்ல, கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. பெண்கள்லாம் நிறைய கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், உண்மை தானே? கேள்வி கேட்குறதுக்கு வக்கீலாகவும் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும்னு அவசியமே இல்லை, கேள்வி கேட்கலாம். இப்போ 2 வகையான ப்ரொசீஜரை குற்றவியல் நடைமுறை சட்டம் சொல்லுது. எழுதி வச்சுக்கோங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். 1973 சட்டம் வந்துச்சு. கம்ப்ளைண்ட்னா என்ன, போலீஸ் ரிப்போர்ட்னா என்னான்னு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தீர்ப்பு வந்துச்சு. டெஃபனேஷன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னா என்ன, போலீஸ் ரிப்போர்ட்னா என்னான்னு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு எவ்வளோ வந்துச்சு? 73 சிஆர்பிசி வந்துருச்சு. தீர்ப்பு இப்போ தான் 3 வருஷத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஜீவானந்தம் வர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு மதுரை பெஞ்சில் தீர்ப்பு. Section 2D defines complaint அப்படின்னா என்னென்னா, complaint means any allegation made orally. Complaint means any allegation made orally or in writing before the learned magistrate with a view to his taking action under this code, whether known or unknown, have committed an offense, but does not include a police report. இப்போ கம்ப்ளைண்ட்னா என்னென்னா, சுருக்கமாக சொன்னோம்னா போலீஸ் ரிப்போர்ட்டு கம்ப்ளைண்ட் இல்லை. கம்ப்ளைண்ட் அப்படின்னா கிழக்குன்னு வச்சுக்குவோம். கம்ப்ளைண்ட் அப்படின்னா கிழக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் மேற்கு, ரெண்டும் ஒன்றா இருக்க முடியவே முடியாது. கம்ப்ளைண்ட்னா வேறு, போலீஸ் ரிப்போர்ட்னா வேறு. சரி, உடனே போலீஸ் ரிப்போர்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமத்தில் ஒரு சொல்லுவாங்க, சார் இந்த ஒரு ஏ அப்படிங்கிறவரோட உயிர் எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா, நேராக போங்க சார், மலை தாண்டி காடு தாண்டி போங்க, ஒரு பனைமரத்துக்குள்ள ஒரு கிளி இருக்கும், கிளி தலைக்குள்ளக்க உயிர் இருக்கும் மாதிரி டெஃபினேஷன் கொஞ்சம் போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு தாண்டி இருக்கும். செக்ஷன் 2R என்ன சொல்கிறாங்க, போலீஸ் ரிப்போர்ட் மீன்ஸ் ஏ ரிப்போர்ட். போலீஸ் ரிப்போர்ட் மீன்ஸ் ஏ ரிப்போர்ட். எங்கள் ப்ரொஃபஸரை விட குழப்புறீங்களா சார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மீன்ஸ் ஏ ரிப்போர்ட்
forwarded by the investigating officer under 173(2) CRPC. Forwarded under section 173 subclass 2 CRPC is the police report. இப்போ 173(2)ல போய் பார்த்தீங்கன்னா என்னன்னா எதை ரிப்போர்ட்டுங்கிறாங்க, ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் forwarded by the investigating officer as per the schedule given by the state government. இப்போ புலனாய்வில் முதல் தகவல் அறிக்கை இருக்குல்ல, எஃப்ஐஆர்னால் எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். புலனாய்வு வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனே as soon as first information report has been registered, the investigation in criminal law, investigation in a criminal case set to have commenced. முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனேயே குற்ற வழக்கில் புலன் விசாரணை ஆரம்பித்ததாக கருதப்பட வேண்டும். இந்த முதல் தகவல் அறிக்கை, முதல் அப்படின்னா லாஜிக்காக என்ன வரணும், முதல்னா முடிவுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. இந்த புலன் விசாரணையினுடைய முதல் தகவல் அறிக்கை வந்து எதில் போய் லாஜிக்காக முடியும், முதல்னா முடிவு, இறுதி அறிக்கை. இது முதல் அறிக்கை, இது இறுதி அறிக்கை. இந்த முதல் தகவல் அறிக்கைக்கு பின்னாடி புலன் விசாரணை பண்ணுவாங்க. இந்த முதல் தகவல் அறிக்கைக்கும் இறுதி அறிக்கைக்கும் இடையில் புலனாய்வு அதிகாரி வந்து சாட்சிகளை விசாரித்து சாட்சியங்களை சேகரிக்கிறார் பாருங்கள். அந்த ப்ராசஸுக்கு பேர் இன்வெஸ்டிகேஷன். அந்த ப்ராசஸுக்கு பேர் கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆஸ் டிஃபைன்ட் அண்டர் 2H ஆஃப் CRPC, கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். இந்த எஃப்ஐஆர்லேருந்து ஃபைனல் ரிப்போர்ட் வரைக்கும் சார்ஜ் ஷீட் அப்படின்னு வழக்கமாக நம்ம சொல்லுவாங்க. பட் சார்ஜ் ஷீட் இஸ் அன்னோன் டு கிரிமினல் லா, இட் மீன்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட். இப்போ 2 வகையான ப்ரொசீஜரை கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று கம்ப்ளைண்ட்டு. கம்ப்ளைண்ட்டுனா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம், எல்லா வக்கீலும் சொல்லுவாங்க. அப்படின்னா பப்ளிக் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. கம்ப்ளைண்ட் பை ப்ரைவேட் இண்டிவிஜுவல் இருக்குது, கம்ப்ளைண்ட் பை ப்ரைவேட் இண்டிவிஜுவல் அண்ட் கம்ப்ளைண்ட் பை பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு இருக்குது. 2 சிஆர்பிசியை பிரிச்சுக்கலாம். சார் இதுக்கும் தலைப்புக்கும் என்ன சம்மந்தம், ஹியூமன் ரைட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டில் தான் ஒரு வழக்கை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும், போலீஸில் போய் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட முடியாது. 2 வகையான நீதிமன்றங்கள் சொன்னேன். ஜூரிஸ்டிக்ஷனை அது மாதிரி நிறைய பிரிக்கலாம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன், ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கோர்ட் படித்தேன் இல்லையா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை ஒரு மாநில அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு. அப்படி அந்த கோர்ட் ஆஃப் செஷன் இருக்குது. இப்போ அந்த கோர்ட் ஆஃப் செஷன் வந்து இந்த மாதிரி வழக்குகளை நேரடியாக போய் இந்த புகாரை அந்த நீதிபதியிட தாக்கல் செய்யலாமா? ஏன் சார் பண்ணால் என்ன சொல்லுங்கள். கோர்ட் ஆஃப் செஷன் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தால் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறும். கோர்ட் ஆஃப் செஷன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், சீனியர் சிவில் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க, சீனியர் ஜட்ஜ் அவர் கோர்ட் ஆஃப் செஷன், அவங்ககிட்ட தான் கெடுக்கலாம். இப்போ நேரடியாக இந்த வழக்கை அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், செஷன்ஸ் கோர்ட்டில் பல வகை இருக்குது. அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட், அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட், ஸ்பெஷல் கோர்ட். ஸ்பெஷல் கோர்ட், கோர்ட் ஆஃப் செஷன்லேயே ஸ்பெஷல் கோர்ட். இப்போ PCR ஆக்ட் செக்ஷன் பப்ளிக் சிவில் ரைட் SC/ST வயலேஷன் விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம். NDPS ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த NDPS நார்காட்டிக் ட்ரக்ஸ், அந்த குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம். அதே மாதிரி செஷன் ஜட்ஜி தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம். இப்போ கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 193 CRPC என்ன சொல்லுது, கோர்ட் ஆஃப் செஷன்ஸ்க்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. இந்த முதல் தகவல் அறிக்கையெல்லாம் நேரடியாக கொண்டு போய் எங்கே கொடுப்பாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுப்பாங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறமா கமிட்டல் அப்படின்னு ஒன்று மேஜிஸ்ட்ரேட் பண்ணணும். இந்த வழக்கு விசாரணையெல்லாம் வாங்கி எல்லா டாக்குமெண்ட்டையும் சரியாக வச்சு செஷன்ஸ் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக அனுப்புவாங்க. அமர்வு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக அனுப்புவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்,
செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. இன்றைக்கி பிரயோஜனப்படனாலும் பின்னாடி பரீட்சை முடிச்சு பிஎல் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் பரீட்சை எழுதி போனீங்கன்னா அது தேவைப்படும். செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஆனால் SC/ST ஆக்ட் சிறப்பு நீதிமன்றம் நார்காட்டிக் ட்ரக்ஸ் விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திலாம் நேரடியாக கொண்டு எஃப்ஐஆரை கொடுக்கலாம். அந்த நீதிபதியே உன்னை 15 நாள் காவலில் வைக்கிறேன்னு சொல்லலாம். டைரெக்டாக சார்ஜ் ஷீட்டை ஃபைலுக்கு எடுக்கலாம். நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அது பேர் என்னன்னா ஃபைனல் ரிப்போர்ட்டை நீதிபதிக்கிட்ட ப்ளேஸ் பண்ணிட்டான்னா நீதிபதி என்ன பண்ணணும், லேர்னட் ஜட்ஜ் ஹேஸ் டு டேக் காக்னிஷன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். அப்படி SC/ST ஆக்டில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் நார்காட்டிக் ட்ரக்ஸில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்துக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. செக்ஷன் 193 அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அப்ளை ஆகாது. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டில் புகாரை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் கொடுக்கணும். ஏன்னா நான் மேற்கடையே சொன்ன பார்த்தீங்களா, சிறப்பு நீதிமன்றத்துக்கு செக்ஷன் கமிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியதை எக்ஸ்க்ளூடு பண்ணி சிறப்பான ஒரு ப்ரொவிஷன்ஸ் நார்காட்டிக் ட்ரக்ஸ் ஆக்டில் இருக்குது. ஸ்பெஷல் ஆக்ட் ஓவர் ரைட்ஸ் CRPC. ஸ்பெஷல் ஆக்டில் செல்ஃப் கண்டெய்ன்ட் ஆக்டாக இருந்தால் எந்த கோர்ட்டில் விசாரிக்கலாம் அப்படிங்கிற விவரத்தில் சொல்லியிருக்கணும். 193 அப்ளை ஆகாதுன்னு சொல்லி SC/ST ஆக்ட்லையும் நார்காட்டிக் ட்ரக்ஸ் ஆக்ட்லையும் இருக்குது. அதனால் அந்த கோர்ட்டில் சிறப்பு நீதிமன்றத்தில் கமிட்டல் இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து அந்த புகாரை அனுப்பாமல் நேரடியாக விசாரிக்க முடியும். ஆனால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 அப்படி ஒரு ப்ரொவிஷன் இல்லை. எனவே வழக்கை எங்கே தாக்கல் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தாக்கல் பண்ணி அந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகும். அந்த நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கை வாதிடுவதற்காக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் வேணும். பல்வேறு உரிமைகளை பற்றி நிறைய சிறப்பான சட்டங்கள், ஸ்பெஷல் ஆக்ட்னு சொல்லக்கூடிய சட்டங்கள் இருக்குது. இப்போ உயிரோடு இருக்கிறோம், நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டிகிள் 21. நீங்கள் வக்கீலானது பிறகு பேசுவீங்க, எல்லோரும் என்ன சொல்லுவான், ஆர்டிகிள் 21 இருக்குது, அதெல்லாம் எனக்கு வாழ்கின்ற உரிமை இருக்குது. நல்ல குடிநீர், நல்ல காற்று, இதோட டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 21 டெவலப்மெண்ட். உயிரோடு இருக்கிறப்ப எனக்கு நல்ல சுகாதாரமான காற்று, சுகாதாரமான குடிநீர், நல்ல சாலை வேண்டும். இது ஆர்டிகிள் 21 வரும்னு சொல்கிறோம். ஒருவர் இறந்து போயிட்டால் கூட அவரை உயிரோடு இருப்பதும் சரி, செத்து போனதுக்கப்புறமும் மரியாதையுடன் அவர் வரியல் இருக்கணும், அதுவும் ஆர்டிகிள் 21 வரணும்னு இந்திய உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த விக்டிமாலஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பல ரைட் இருக்கு இல்லையா. இப்போ ஏன் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு இருக்குது, ஒருத்தருடைய பொருளை திருடிடுறாங்க, இதை வைத்துக்கொள்ள இந்த மொபைலில் வச்சுக்கிறேன் எனக்கு ரைட் இருக்குது, இதை திருடிடுறாங்க, IPCயில் தப்பு. அஃபென்சஸ் எகென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அஃபென்சஸ் எகென்ஸ்ட் ஹியூமன் பாடின்னு 323 ஆரம்பித்து சிம்பிள் ஹர்ட்லேருந்து 302 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் அதுக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் இருந்தால் அதை வயலேட் பண்ணால் ஹியூமன் ரைட்ஸ் எனப்படும். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் விக்டிமாலஜி. சார் யாரும் பேசணும்னா ப்ளீஸ் கம் டு த டைஸ், ஐ வில் கிவ் தி மைக் டு யூ. யூ மஸ்ட் ஃபாலோ தி டிசிப்ளின். நான் இந்தியாவை மற்ற வெளிநாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, மற்ற நாடுகளிலே ஒரு வழக்கினுடைய குற்ற வழக்கில் இருக்கக்கூடிய சாட்சிகளுக்கு பாதுகாப்பு உண்டு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் விட்னஸஸ் ப்ரோக்ராம்னு இருக்குது, சட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய நாடு, இப்பொழுது வளர்ந்துருக்கிறோம். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தான் நம்மளுடைய இருக்கக்கூடிய குடிமக்களை பல்வேறு தீர்ப்புகளின் மூலமாக இந்த விக்டிமாலஜி அப்படிங்கிற ஸ்கீமை, அந்த வார்த்தையை மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். மிக இப்போ ரைட் அப்படிங்கிறப்ப குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் உண்டு, இதை யாரும் மறக்க மாட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கும் உண்டு, பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உண்டு. மதுரை உயர்நீதிமன்ற கிளை மிகச்சிறந்த தீர்ப்புகளை தந்து மிக குறுகிய காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விட மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மிகச்சிறந்த தீர்ப்புகள் வந்திருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள்
ஒரு கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை ரத்து செய்து அந்த வழக்கில் முறையான புலன் விசாரணை நடைபெறவில்லை என்பதனால் அந்த புலன் விசாரணை அதிகாரியை வேறு புலன் விசாரணை கொடுக்கக்கூடாது என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் கொடுத்து மனித உரிமையை பாதுகாத்தவர் என்ற விவரத்தை உங்கள் மத்தியிலே தெரிவித்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் வி பிரபா சிவசங்கர் அவர்களை பற்றிய சிறு உரையை நம்முடைய முதல்வர் அவர்கள் வழங்குவார்கள். V. Prabha Shivashankar, working as Associate Professor in Manakula Vinayakar Law College at Pondicherry. I am very glad to welcome her. She is a gold medalist in her graduation and graduation and postgraduate. She is a gold medalist. She has a specialization in international law. She has completed her PhD in Pondicherry University. She has more than 10 years of teaching experience, and most probably she is a very close friend of mine, and we have worked together for a period of 10 years in the same college. So I welcome the guest and my friend to deliver us some special lecture about the human rights. Welcome you, ma'am. I am very much privileged to be here in this wonderful occasion. I'd like to express my honor and gratitude to the dignitaries on the dais and off the dais, and I'd like to convey my thanks to the organizers of this program, especially Dr. Angerkani Madam, for inviting me to this wonderful occasion. I welcome you all again. And my topic, I'm going to present my topic on human values in protecting human rights. Our dignitaries were giving you the concept of human rights violation, the preventive detention, and legal issues. They were speaking about the legal issues. My topic is something different from that. My concentration is on human values. What are human values? How you can protect human rights by promoting human values? That's my topic. Before that, I would like to give a small introduction about human rights. That is, human rights are the basic right to live as a human being. Okay? The basic right to live as a human being, which includes right to life, liberty, freedom of speech, food, clothing, shelter, everything. And thank you, sir. And though there are very many instruments in protecting human rights, we have got so many documents to protect human rights, like UDHR, Universal Declaration of Human Rights. It has guaranteed 30 articles, and we have got a State Human Rights Commission, a National Human Rights Commission, and fundamental rights and directive principles of state policy is protecting human rights. We leave everything aside. Though there are very many instruments and documents to protect human rights, why human rights violations occurs? As per the current statistics, National Human Rights Commission has received a complaint. That means more than 60,000 complaints were lodged between 2021 to 28 before 31st October this year regarding human rights violation. And offenses against women, the domestic violences cases were more than 22% to 40%. It has increased from 22% to 40% between 2015 to 21. And also the crimes against the children is more at present. Per day, around 350 each cases were reported regarding the offenses against children. So why this violation occurs? We have got so many things to protect human rights, then why? What is the reason for this human rights violation? I am giving you a different approach to deal with human rights. That is, you have to promote the human values. What is the meaning of the term human value? What are human values? The behavior or the qualities or the characteristics of an individual. It is the positive feeling of an individual. You have to respect the feeling of an individual. That is human values. Some examples of human values are the love, affection, kindness, respect we give to others. It is a treatment, how we treat others while showing our sympathy, modesty, or compassion and other things. It is a feeling, how you treat the other human being. When you treat, you will be treated by the procedure, or you will be treated how you treat others. That's human value. You have to protect human values. That means, in India, your inner thoughts, how you are brought up in your family.
that decides your human values. That is the role played by the family, and educational institutions helps in protecting and promoting human values. That means a family. Family is the greatest institution guaranteed by, given by our God to all the living creatures in this world. Family plays a major role in promoting good human values. When you live in a happier and healthier situation, you will be happy, and wherever you go, you will promote happiness to other individuals. And when you become adult, you will keep your family happiest. So, by this promoting human values, there are two methods of protecting or preventing crimes. One is preventive detention, and another one is punitive detention. When a person commits a crime, he will be punished for having committed the crime. My approach is we have to prevent before the crimes happens. That is, by protecting human values, you can prevent the violation of human rights. Family is a place where you can inculcate very good values to the children or the students or to the family members. The parents should teach the children to respect the elders, to be kind, to take right judgments, to decide, to be honest, and to be truthful. They should teach the students, children of the family, to be good, to be a good human being. When they inculcate that good values in children, then when they become adults, they will be a good human being. They will treat other humans as human beings. We need not protect the violation. After the crime has happened, police officials and other instruments and implemented machineries are there to protect the persons committed a crime. But before that, we have to prevent from happening. That's possible by a simple method of promoting positive thoughts or positive feelings, promoting a very good environment or creating a very good environment in the family. That is, nowadays, in this present century, we are running after money. We are thinking that becoming rich is a successful one. To be successful, we are all working hard. Working hard is very good, but working throughout the day, leaving the family behind, without looking after the surroundings. What is happening outside your world, we are not looking after this. We are not enjoying the virtual life of our. Then what is there in going after money? What is that? When you are not able to spend even an hour, beside the sick mother or sick father or the children, then what is being good and rich? What is the benefit of earning money? So, you have to respect, you will be in a position to respect the family members. At least spend 5 minutes, 5 or 10 to 20 minutes to your family members. You will be in home throughout the day, but with the mobile phones. Or you will be chatting with your friends, or you will be working in your laptops. There is no use in it. You may be telling your children that I am working for you, I am working for the family, because of your future I am earning. That's it. That's all of no use. It's a mess. Your life will become, it's a mess. It may be full of waste. You should be in a position to spend at least 5 minutes full-fledged to your children. If you are a father, spend at least 5 minutes to your children. If you are a mother, spend time with your husband and the children. Then promote good values, behave. There must be some involvement in the family. Involvement. Without any involvement, without commitment, running after money and running to, collect the material things in the world is of no use. Promote happiness. That means many meals are eaten on the dining table without conversation, chatting online. That's of no use. All will be sitting at the dining table with all varieties of food, but all will be working online with separate mobile phones in the family. What is the use of sitting and having meal at a single dining table without any conversation? You should fight with your members. You should fight with your family members. You should chat. You should, whatever you do, at least spend spend half an hour. Okay? Family is the thing. Family, society, world, and all, everything comes only from the family. Family is the wonderful, it is the greatest gift God has given us. So,
our character, our culture can be promoted through family. Family member living with a relationship, a personal. If a person lives in a family with good family values, he will be a good citizen. If a family is good, promoting good human values, the society, the village will be good. In turn, the nation in turn the world. So, in order to promote a happiest world, which is suitable for all the human beings to live in, we must promote good human values from the childhood. Preschool plays a major role. The schools, the teachers in the school should be a role model for the children to inculcate good values. But nowadays, the education system is not inculcating good values. It is, Maggie Camp system is providing. It is prevailing in India at present. The students are mugging him. They are writing the exam. They are getting through the exam. They are going. Whatever may be the system of education, whether the CBSE or state board or Samachir Kalvi, whatever may be the thing, the main object of education should be, when you become adult, you should be in a position to get the right from the wrong thing. You should be in a position to take out the good from the bad. That must be the motive of the education. But that is not practiced at present, I think so. So the teachers should play their role in inculcating good values right from the preschool period. And family members should work hard to promote happiness. We are not at all bothering about the children. They are like sponges. They are like to observe everything around us. Without, they will be watching our behaviors, how you behave with your parents. And my kind advice to the young students also. You are now at the stage of, teenagers. You are in teenagers. You will be spending much time on mobile phones, chatting with your friends. My request is, spend time with your family. Spend time with your parents. At least a kind word to your mother or kind word to your father. At least listen to the words which the father is telling you. Spend 5 or 10 minutes. I just say something. Don't reflect. Don't react towards the words of your father in an angry manner. Nobody is considering about the mother. Right from the day, early morning till night, she'll be working. But nobody, if she feels sick, no one is there to take care of her. So, promote human values within the family first of all. Then you can go for implementation procedures and police and court. Then that's a part that's there to do their own activities. But as a human being, we should respect each and every person. Individually, we have our own values. We should be truthful to ourselves. We should be honest. We should be kind. A single word can make tremendous changes in our life. When we are able to, it is a proven fact that Dr. Andrew Jefferson from a university report, he has proved that after 25 years of his research, they have proved that a single word can make changes in your brain. It can promote happiness. That is, they have proved that positive thoughts can promote well-being of the individual. That positive thoughts can promote happiness. Positive thought can make you success. As well as in an university in Pennsylvania University has proved that there is a center. Positive psychology center is there in Pennsylvania University. They have also proved that by a research they have proved that when a person, positive attitude will make a person to get success. That means it promotes enthusiasm. A single word can change the enzymes in the brain. They have proved that it is nothing. It is it needs no money. In order to protect human rights or in order to prevent the violation of human rights, we need not spend even a single money. The thing what we have to do is, you open your eyes, you listen to your inner voice, what it says. You just treat the only thing, the main reason for the human rights violation according to me is, we are not finding out the beauty of individual differences among human beings. We are not equal. Each and every individual is different. I have my own idea, you will be having your own ideas. But we have to understand, what I say, the person is not at all responding. You are not listening to my words. That's a complaint. Father is telling that children is not obeying my words. We are all different. We have our own individuality. First of all, we should respect the beauty of that individual differences. That's the main cause of human rights violation. So we should respect that. We are all different. I am different to my sister. My brother will be different from my younger brother. So I should respect the differences. So, you respect your neighbor.
Basic thing is to promote and protect human rights is, first of all, you respect the person whom you look around. Love each and everybody. Promote your affection. You be kind to a person. You talk. From today, you take a resolution that I should make some compliment. Whomsoever I meet today, I should make a word of compliment, or I should make a kind word to my family members. I should be kind. Whatever my mother tells me or my father tells me, today I should speak at least one positive word from today. Any positive word you suggest, you think it of yourself. That is, I should speak a word which should promote happiness in the human beings. That should be your resolution. Okay? From today you take this resolution. When you think positively and you speak positive words to the other human being, he'll feel happy. When that person feels happy, he'll promote the same happiness to the other person. So in that case, the whole society will be happy. And so the nations will be happy. When we are all happy, we won't hurt others. We won't be in a position to violate the human rights of others. So if that continues, it's easy to attain the human peace at the world level. We can make this universe a best place for all to live in. So it's quite easy. Preventing human rights violation is quite just easy. The only thing you have to do is you respect the neighbors. You love the creatures, not only the human beings. You love the animals, plants, living creatures. Respect the living creatures. You think what your inner voice says. That is it right or not? Before making any act, before doing anything, you think it of, is it right? Am I hurting anybody? Am I violating the rights of anybody? So think it of, it's quite easy to protect human rights. So in this day, we celebrate Humans Day. As the time is very limited, I am minimizing my speech. So from today, I request you all, that is, we are all human beings. The utmost aim of all the human beings' life is to live a happy life. So we are working, we are struggling, we are studying everything to lead a happiest life. So for that, we need to do nothing, just be happy, promote happiness, live your life. You realize the value of your human life. You live your life happily, promote happiness. Okay? Even if you are angry, don't use any word harsh to others. You be quiet at that time. When you are angry, if somebody is making angry or somebody is hurting you or insulting you, you may get angry. You want to scold them in bad words, but that time you simply keep quiet. Okay? By promoting positivity, you can protect the human life in this world, and you can make this world a better place for all the human beings to live in. Thank you. Thank you so much. பிரபா சிவசங்கர் அவர்களுக்கும் நமது ஐயா அவர்களும் நீதிபதி ஐயா அவர்களும் இந்த சான்றிதழை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சட்டக்கல்லூரியினுடைய துணை முதல்வர் மிஸ்டர் என் சுடலை முத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காலேஜ் அவர்களுக்கு நமது நீதிபதி ஐயா அவர்களும் நமது ஐயா அவர்களையும் இச்சான்றிதழை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது ஐயா டாக்டர் யு நடராஜன் அவர்கள் வைஸ் பிரின்சிபல் ஆஃப் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரோக்ராம் அவர்களுக்கும் நமது நீதிபதி ஐயா அவர்களும் நமது ஐயா அவர்களையும் சான்றிதழ் வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது நர்சிங் பிரின்சிபல் மேம் வசந்தாமணி அவர்களுக்கு அன்புடன் அழைக்கிறேன். அவர்களுக்கு நமது ஐயா அவர்களும் நீதிபதி அவர்களும் சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் சட்டக்கல்லூரியின் ஃபேக்கல்ட்டியான ஆனந்த் சார் அவர்களுக்கு நமது ஐயா அவர்களும் நீதிபதி ஐயா அவர்களும் சான்றிதழ் வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது சட்டக்கல்லூரியின் ஃபேக்கல்ட்டியான கேவி துளசிகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு
நமது நீதிபதி ஐயா அவர்களும் நமது ஐயா அவர்களும் சான்றிதழை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது எக்கனாமிக்ஸ் ஐயா அவர்களான கோவிந்த பிரசாத் சார், சுரேஷர் இல்லை வாங்கிடுறீங்களா? கோவிந்த பிரசாத் ஐயா அவர்களுக்கு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ நேரம் மிக பொறுமையாகவும் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இதை வடிவமைத்து கொடுத்த நமது மேம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ் ஹெச்ஓடி பிஆர் கவிதா மேம் அவர்களுக்கு இந்த சான்றிதழை வழங்குமாறு நீதிபதி ஐயா அவர்களையும் நமது ஐயா அவர்களையும் மனித உரிமை மீறலை செய்ய நான் விரும்பவில்லை. பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலக் காவல் பிழைத்தது என் முதல் கெடுக என் ஆயுள் என்று தன் உயிரை நீத்து நீதியை நிலைநாட்டிய மதுரை மண்ணிலிருந்து இன்று வருகை தந்து மற்றொரு நீதியரசர் நமது ஐயா புகழேந்தி ஐயா அவருக்கு வணக்கத்தை கூறி இந்த GTN கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியுரை வழங்க வாய்ப்பளித்த நமது அறிவு ஆசான் ரத்னமையா அவர்களையும் வணங்கி எனது நன்றியுரை தொடங்குகின்றேன். நம்மளது மூத்த வழக்கறிஞர் சாமித்துரை ஐயா அவர்கள், லா கமிஷன் மெம்பர் சார் கருணாநிதி சார், அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர் பிரபா சிவசங்கர் மேடம், அவர் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் டாக்டர் அங்கேர்கனி மேம், அண்ட் அவர் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் டாக்டர் பாலகுருசாமி சார், அண்ட் அவர் அகடமிக் டைரக்டர் மார்க்கண்டையன் சார், அண்ட் வைஸ் பிரின்சிபல் U. Natarajan sir, and our advisor Ramasamy sir, and all of you. I would like to extend my grateful thank to for this August gathering and historical event of this Human Rights Day celebration. We have more than 50,000 laws, but the வண்டியோட அச்சாணி மாதிரி இருக்கிற ஒரே விஷயம் human rights. We have constitution, we have Indian penal code, we have lot of laws, but everything is going in a point is human rights. So மனித உரிமைக்காக மட்டும்தான் எல்லா பிற சட்டங்கள்லாம் இருந்தாலும் அது போய் சேர்ற இடம் மனித உரிமை. த லா மஸ்ட் எண்ட்ஸ் வித் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சட்டம் நம் நீதியோடு சேர்ந்து இருக்கு நீதியரசர் வாயிலாக. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.